எல்லாம் நைட்டு கம்ஃபர்ட்டாக தூங்குனீங்களா, ரெஸ்ட் எடுத்தீங்களா? எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ட்ராவல் பண்ணி மிட் நைட் வந்திருக்கிறீங்க. பரவாயில்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த திருவிழாவுக்கு வந்ததுக்கு எல்லாத்தையும் வரவேற்கிறேன். இப்போ நம்ம ஒரு டாபிக்குள்ளே நுழைய போகிறோம். அந்த டாபிக் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்விற்கு செல்லும் வாசல் இடுக்கமானது. டாப்பிக்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு என்னது, இந்த பாதைக்கு போகிறது ரொம்ப ஈஸியாக கஷ்டமா? கஷ்டம்லாம் இல்லை, ஈஸி தான். எப்போ ஈஸியாகும் நம்மளுக்கு? அது டாப்பிக்கை பார்த்தோன்னே பயந்துடக்கூடாது. நம்ம ஐயோ இந்த வாசலில் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ என்னமோன்னு ஈஸியாக ஆக்கிடலாம். அது யார் ஆக்க முடியும்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஆக்க போகிறாரு. ஸோ இந்த டாப்பிக்கை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, ஒரு 4 ஸ்டேஜாக நம்ம பிரிக்கலாம். வாழ்வுனா என்ன, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வாசல்னா என்ன, அது எப்படி இருக்கும் அந்த வாசலுக்கு போகிறதுக்கு நம்ம எப்படிலாம் அந்த வாசலில் என்னென்ன நடக்கும், நம்மளுக்கு என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அந்த வாசலுக்கு போகிறதுக்கு நம்ம எப்படியெல்லாம் தயாராகி போய்க்கலாம். இப்படி ஒரு 4 வகையாக நம்ம அந்த டாப்பிக்கை பிரிச்சுட்டு அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நடுவில் கேள்வி கேட்டால் கொஞ்சம் சொல்லுங்கள், தூங்கிடாதீங்க யாரும். ஏன்னா நைட்டு நல்லா தூக்கம் இல்லை, அதனால் இங்கே நல்லா தூங்க வச்சிங்க பிரதர், ரொம்ப நன்றி பிரதர் அப்படின்றாதீங்க கடைசியில். இப்போ வாழ்வுங்கிறத பற்றி பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். எல்லாரும் கொஞ்சம் எந்திரிச்சுக்கோமா. அன்னையாய் தந்தையாய் நல்லாசானாய் அருமருந்தாய் விண்ணவர் கரசியாய் மண்ணில் உயிர்க்கெல்லாம் மாதாவாய் மாசில்லா கன்னியாய் கர்த்தரை இந்த தவமே தவத்தின் உருபயனே என் தாயான அம்மா 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 வண்ண வண்ண லீலி மலர் அன்னை மரி நீயே, அன்னை மரி நீயே, கண்ணல் சுவைத்தேன் அமுதே கன்னி மரியாயே, கன்னி மரியாயே. வண்ண வண்ண லீலி மலர் அன்னை மரி நீயே, அன்னை மரி நீயே, கண்ணல் சுவைத்தேன் அமுதே கன்னி மரியாயே, கன்னி மரியாயே. வண்ண வண்ண லீலி மலர் அன்னை மரி நீயே, அன்னை மரி நீயே. தன்னை இந்த புவி கழித்த சர்வ பரந்தேவன் உன்னை, தன்னை இந்த புவி கழித்த சர்வ பரந்தேவன் உன்னை தாயாக ஆசி தந்தான் தான் பிறக்கும் முன்னே, தாயாக ஆசி தந்தான் தான் பிறக்கும் முன்னே. வண்ண வண்ண லீலி மலர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க.
உட்காந்துக்கங்க எல்லாருக்கும். வாழ்வுனா என்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பேசிக்காக நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லையா? வாழ்வு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, ஆமாம் பிரதர், எங்கள் வீட்டில் எய்த்தாப்பில் இருக்கிறவன் பயங்கரமாக வாழ்கிறான், என்னை விட அவன் 2 மாடி வீடு கட்டிட்டான், அதான் பிரதர் வாழ்வு. இல்லையா, எனக்கு ஆண்டவர் நிறையா ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, வார வாரம் கோயிலுக்கு போகிறேன், கோயிலுக்கு காணிக்கை கொடுக்குறேன், நிறைய பேருக்கு ஏழைகளுக்கு உதவி செய்கிறேன், என் பிள்ளைங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, நான் நல்லா இருக்கேன், இதுதான் வாழ்வு. அப்படியா? அதுதான் வாழ்வா? யாராவது சொல்ல முடியுமா அதுதான் வாழ்வா? இதையும் தாண்டி வாழ்வு இருக்குது. என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இது உலகப்பூர்வமான வாழ்வு இல்லைங்களா? நம்ம டெய்லி போகிறது, வேலைக்கு போகிறது, சம்பாதிக்கிறது, இல்லை ஆண்டவரை பற்றி பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறது, சர்ச்சுக்கு போகிறது, இதெல்லாம் நார்மலான உலகப்பூர்வமான ஒரு வாழ்வு. இதை தாண்டி இன்னொரு வாழ்வு இருக்குது. அது நித்திய ஜீவனை கொடுக்கும் வாழ்வு. அங்கே நம்ம போயிட்டோம்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இந்த உலகத்தில் இருக்க மாதிரிலாம் நம்ம இருக்க மாட்டோம். நம்ம முகத்தில் எப்போவுமே 24 hours ஒரே புன்னகையாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு மகிமையான ஒரு வாழ்வுக்குள்ளே ஆண்டவர் நம்மளை கூட்டிகிட்டு போவார். அது என்னன்னு பார்ப்போம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 17வது வசனம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். என்னவா? சாகவே சாவாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாகவே சாவாய், நீ செத்து போயிடுவ அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இங்கே சாகவே சாவாய் அப்படிங்கிறார். அப்போ என்ன அர்த்தம்னா, நிச்சயமாக ஒரு சாவு உண்டு, சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அப்போ இந்த கட்டளை கட்டளை கொடுக்குறார் ஆண்டவர். அந்த கட்டளையை மீறினா நம்மளுக்கு என்ன உண்டு? பாவம் வரும். ஆனால் என்ன இங்கே சொல்கிறாரு? சாகவே சாவாய். அப்போ சாவுக்கு ஆப்போசிட் என்ன நம்மளுக்கு? வாழ்வு. அப்போ சாகிறதுக்கு அப்படியே ஆப்போசிட் நம்ம என்ன எடுத்துக்கலாம்? வாழ்வுன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இது ஆதியாகமத்தில் ஆண்டவர் ஆதாம் அழைச்சி கூப்பிட்டு, வாடா மகனே அப்படின்னு 2 பேரும் ஜாலியாக போகிறாங்க. அவ்வளோ ஒரு ஃப்ரெண்டாக இருந்திருக்கிறாங்க. ஆதாமோட நல்லா பேசி பிதாவானவர் அவரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே ஆதாமுக்கு அவ்வளோ சந்தோஷமாக வச்சுருந்தார். அப்போ கூப்பிட்டு ஆதாம்கிட்ட தான் சொல்கிறாரு. அப்போ அது வரைக்கும் ஏவாள் படைக்கப்படலை. ஆதாமை கூப்பிட்டு முதல்ல கட்டளையை கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாரு? நீ இந்த மரத்தினுடைய கனியை சாப்பிடாத. நம்மளாம் என்ன பண்ணுவோம்? நம்ம பிள்ளைங்க, டே அதை செய்யாத, அதை கீழே போட்டுறாதரா சொல்லிவிட்டு டம்முன்னு உடச்சிடுவாங்க போட்டு. நம்மளுடைய இயல்பு அப்படி தான். ஏன்னா அப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணப்பட்டுட்டோம். ஒரு கட்டளை நம்மளுக்கு வரப்ப அதை மீறணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தாட் போயிட்டுருக்கு. அது இயல்பாகவே நம்மளுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படி நடக்குது? நம்மளுக்குள்ள ஒரு மைண்ட் ப்ரோக்ராம் யாரோ ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த ப்ரோக்ராம் எல்லாத்தையும் நம்ம டெலீட் பண்ணணும். ப்ரோக்ராம் பண்ணி கம்ப்யூட்டரில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அது மாதிரி நம்மளுக்குள்ளே ஒரு ப்ரோக்ராமை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி விட்டாங்க. என்ன சொன்னாலும் நம்ம கேட்குறதில்ல. அப்படி ஒரு சூழலில் இருக்கிறப்ப, ஆனால் பாருங்களேன், சாகவே சாவாயின்னு சொல்லிட்டார் ஆண்டவர். ஆனால் இந்த பழத்தை ஃபஸ்ட்டு சாப்பிட்டது யார்? ஏவாள். ஏன்னா பாம்பு ஆதாம்கிட்ட பேசி ஏமாற்ற முடியாது. ஏன்னா கட்டளை யார்கிட்ட கொடுத்தாரு? ஆதாம்கிட்ட கொடுத்துருக்கிறார். ஆதாம்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவன் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று கண்டு அதுக்கப்புறம் தான் ஏவாளை ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுக்குறாரு. அப்போ இங்கே இந்த கட்டளையை மீறுறாங்க. மீறினோன்னே நீ சாகவே சாவாயின்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம பைபிளில் ஆதாம் ஏவாளோட இருக்கிறாங்க, ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறாங்க. அந்த பழத்தை சாப்பிட்டோன்னே ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வந்துடுறாரு. ஆனால் இங்கே என்ன இருக்குது? சாகவே சாவாயின்றிருக்க. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை பொய்யாகுமா? அப்போ என்ன நடந்திருக்கு இங்கே? பைபிள்லாம் நம்ம சும்மா ஏதோ விளையாட்டுக்கு படிக்கிற மாதிரி நான் 1 வருஷத்துக்குள்ளே படிச்சுட்டு 6 மாதத்துக்குள்ளே, அதாவது நம்ம பைபிள் படிக்கிறது எப்படி படிக்கிறோம்னா ஒரு பெருமைக்காக படிக்கிறோம். அப்படி படிக்கக்கூடாது. அப்படி படிக்கவே கூடாது. ஒரு வசனம் எடுத்துக்கிட்டாலோ இல்லை ஒரு அதிகாரம் எடுத்துக்கிட்டாலோ அதை படிச்சுட்டு நல்லா தியானிங்க. வேகமாக நம்ம எங்கே வேகமாக ஓடி போய் எங்கே போக போகிறோன்னு தெரியல.
எல்லாருமே நம்ம அதான் சொல்கிறேன்ல, எல்லாருமே வந்து நான் படிச்சுட்டேன் பிரதர், நான் முடிச்சிட்டேன் பிரதர், அதில் உள்ள அர்த்தத்தை வாங்கி பார்க்கணும். நீங்கள் பைபிளை படிங்களேன், படித்து தியானம் பண்ணுங்களேன், ஆண்டவர் உங்களோட பேசுவார். ஆண்டவர் உங்களோட பேசுவார்னா உடனே டைரெக்டாக நம்மளுக்கு ஆண்டவருடைய வாய்ஸ்லாம் கேட்டுறாது. உள்ளத்தில் முதல்ல உணர்த்துவார், கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிமுலேட் பண்ணுவார், கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ளே வருவார். அப்படியே தான் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போவார். ஸோ இதெல்லாம் மிகப்பெரிய சீக்ரெட்டு. அப்போ ஆதாம்கிட்ட கொடுக்குறா, நீ சாகவே சாவாயின்னு சொல்கிறாரு. ஆனால் ஆதாம் எவனும் தோட்டத்திலேருந்து வெளியேற்றப்படுறாங்க. அங்கே அவர் அந்த வேறு இந்த வேர்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு பைபிளில் ரெஃபரன்ஸு இல்லை. கேளுங்க, ஃப்ரீயாக இருக்கப்போ, என்ன ஆண்டவரே இப்படி சொல்லியிருக்கிறீங்களே, இதுக்கு என்ன அர்த்தம், எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. குடும்பத்தோடு உட்காந்து ஜெபிங்க, நல்லா ஜெபமால சொல்லுங்கள். இப்போ நம்ம நிறைய வீட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா குடும்பத்தோட ஜெபமே போச்சுங்க. முன்னாடியெல்லாம் வந்து நிறையா வீட்டில் டெய்லி ஒரு ½ அன் ஹவராது, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 13 மணி ஜெபமாலையாவது சொல்லுவாங்க. இப்போ வந்து சொல்கிறது இல்லை, கம்மியாயிடுச்சு. ஏன் அப்படின்னா வேலை, எல்லாரும் அவசரங்களில் ஓடுறோம், குடும்பத்து குழந்தை குட்டிங்களை பார்க்கணும், இஎம்ஐ கட்டணும், விசேஷத்துக்கு போகணும், இப்படியே ஓட்டிட்டு நேரம் இல்லை பிரதர், நேரம் இல்லை. எப்போ தான் நேரம் வரும் நம்மளுக்கு? ஆண்டவரும் சொல்லிட்டு போயிடுவார், எனக்கு இன்னும் நேரம் வரல, நீ கிளம்பு தம்பி, நீ போயிரு அப்படின்னு சொல்லிடுவார். அதனால் ஆண்டவருக்கு நம்ம கொஞ்சம் இடம் கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நீதியாகமத்தில் 7வது அதிகாரம் 2வது வசனம், நீதிமொழிகள், என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்ணின் மணி போல் காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். அப்போ பாருங்களேன், வாழ்வுனா என்ன? ஆண்டவருடைய கட்டளை தான் வாழ்வு. அதை தவிர்த்து வேறு வாழ்வு கிடையாது. நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறோமே, அதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? சும்மா காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு கப்பு டீயை குடிச்சிட்டு அப்படியே வேலைக்கு கிளம்பி போயிட்டு திருப்பி வந்துட்டு ஹாய்ன்னு எல்லாம் சொல்லிட்டு வீக்கெண்டில் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு பிள்ளைங்க குழந்தை குட்டிகள்லாம் கூட்டிகிட்டு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை கூட பூசைக்கு போகிறதில்ல. தவக்காலத்தில் கூட நம்ம கோயிலுக்கு போக மாட்டேங்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவ் இருக்குது, அன்றைக்கும் கறி கஞ்சி எடுத்து சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கணும். ஸோ ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு பாருங்களேன், என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்ணின் மணியை போல் காத்துக்கொள். எங்க பிரதர், என்னையே என்னால் காத்துக்க முடியல, வீட்டுக்கார மாட்டேருந்து என்னையே என்னை காப்பாற்றிக்க முடியல, மாதம் 1ஆம் தேதி ஆனால் சம்பளம் என்னாச்சு, ஏன் இதில் 50 ரூபா குறையுதுன்னு அடின்னு அடித்து புரட்டே எடுக்கிறாங்க. அப்புறம் எங்கிட்ட கட்டளையை காத்துக்கிறது? அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம இப்போ ஆதியாகமம் பார்த்தோம் இல்லைங்களா, அதில் பாருங்களேன் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஏவாள்கிட்ட ஆண்டவர் உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இங்கே நிறைய பேர் ஃபேமிலியோடு வந்திருக்கிறீங்க, அதனால் இந்த வார்த்தையை சொல்ல விருப்பப்படுறேன் நான். உன் ஆசை புருஷனை பற்றி இருக்கணும் அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு கணவன் தான் தலைவனாக இருக்கணும். இதுதான் ஆண்டவரும் விரும்புகிறார். அஃப்கோர்ஸ் 2 பேருமே ஒரு ஃபேமிலியில் இருக்கீங்க, இருந்தாலும் அந்த கணவன் தான் அந்த குடும்பத்தினுடைய தலைவனாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் வந்து மறைமுகமாக அங்கே சொல்லியிருக்கிறாரு. அது நம்ம கட்டாயம் ஃபாலோ பண்ணிங்கன்னா மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அதுக்காக கணவர்கள்லாம் மனைவிமார்களை போட்டு தும்சம் பண்ணுங்க அப்படி அர்த்தம் இல்லை. அதாவது நம்ம கொடுக்க வேண்டிய இடத்துல கரெக்டான மரியாதையை கொடுத்துட்டு 2 பேருமே வேலைக்கு போகிறோம், 2 பேருமே கஷ்டப்படுறோம், ஹெல்ப் பண்ணணும். நம்ம கணவன்மார்களை வீட்டுக்கு ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், அதெல்லாம் செய்யணும். இருந்தாலும் கணவன் தான் அந்த குடும்பத்தை வந்து மெயின்டைன் பண்ணணும், அவர் தான் தலைவர். அதை தான் அங்கே சொல்லியிருப்பார். இப்போ இந்த நம்ம கட்டளைகளையும் போதகத்தையும் உன் கண்ணின் மணி போல் காத்துக்கொள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஸோ அது மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அப்போ இது என்ன சொல்கிறாரு, கட்டளை தான் உனக்கு வாழ்வு கொடுக்கும். அப்போ வாழ்வு எங்கே இருக்குது? கட்டளைக்குள்ளே இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யோவான் 12வது அதிகாரம் 50வது வசனங்கள், அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். எப்படி இருக்குதா? நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் என்ன? ஜீவன் சொல்கிறோம், ஓகே, அது என்ன நித்திய ஜீவன்? புரியல. நிரந்தரமான, சதா காலத்துக்கும், அதுக்கு முடிவே கிடையாது, அதுதான் வாழ்வு. யாருடைய கட்டளை? ஆண்டவருடைய கட்டளை வந்து நம்மளுக்கு என்ன கொடுக்குது? நித்திய வாழ்வு கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார்.
அதாவது ஆண்டவர் வந்து பூமிக்கு வந்தப்போ என்ன சொல்லுவார், நானாக சொல்லலை, என்னை அனுப்புனவர் சொன்னபடியே சொல்கிறேன், அவர் சொன்னதே செய்கிறேன், அவர் சொன்னதே செய்கிறேன்னு சொல்லிட்டு மேலே இருக்கிறவரை மாட்டி விட்டு எஸ்கேப் ஆகிட்டு போயிடுவார். நம்ம அப்படி சொல்லுவோமா? நம்ம சொல்லவே மாட்டோம். பிரதர், நேற்று அங்கே போய் நான் டாக்கு கொடுத்தேன் பிரதர். இப்போ நானே சொல்லுவேன், வெளியில் போனேன், நேற்று டாக்கு கொடுத்தேன், அங்கே எல்லோரும் வந்து பார்த்தா அவ்வளோ பாராட்டினாங்க. அந்த பெருமையை நான் எடுத்துக்க விரும்புவேன். ஆனால் தேவன் அப்படி நினைக்கிறாரா? சொல்லுங்கள், தேவன் நினைக்கிறாரா அப்படி? அவரில் அப்படி வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அவர் வாழ்ந்து காட்டின மாதிரி ஏன் நம்மளால் வாழ முடியாது? எதுக்கு எடுத்தாலும் நான் என்ன பண்ண போகிறோம்? நம்ம இப்படி பெருமையாக வாங்கிட்டு, ஆண்டவருக்கு வந்து சுத்தமாக அந்த பெருமையை பிடிக்க. பெருமையும் நாமமும் மகிமையும் அவர் ஒருவருக்கு மட்டுமே. அதை நம்ம எடுத்துக்கக்கூடாது. அது அவருக்குரியது. நம்மள்ட்ட பேச மாட்டார், நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டார், விட்டுருவார். அதனால் நம்ம எது செஞ்சாலும் ஆண்டவருடைய மகிமைக்காகவே செய்யணும். இந்த கட்டளை தான் நம்மளுடைய சிந்தனையில் எப்போவுமே நின்றுக்கிட்டு இருக்கணும். நீங்கள் காலைல எந்திரிச்சோன்னே அந்த 10 கட்டளையை திருப்பி ரிமெம்பர் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நிறையா குடும்பத்தில் பிள்ளைங்கள்ட்ட கேட்டால் 10 கட்டளைன்னா அந்த 10 கட்டளையை சொல்ல தெரியல. காரணம் யார்? பெற்றோர்களாகிய நாம தான். சொல்லி கொடுத்துருக்கோமா நம்ம என்றைக்காவது? ஸ்கூல்லேருந்து வந்தியா, ஹோம்ஒர்க் செஞ்சியா, செய்யலையா, 2 அடி அதெல்லாம் நம்ம பார்க்குறோமே. இவனுடைய வாழ்க்கைக்கு நம்ம செஞ்சு கொடுத்தோமா? அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தோமா இது வரைக்கும்? அது பெரிய கொஸ்டின் மார்க் தானே. இனிமேலாவது நம்ம குழந்தைங்களுக்கு கட்டளைனா என்ன, ஏசுநாதனா யார், மாதாமானா யார், ஒரு நித்திய வாழ்வு இருக்குது. என்ன பிரதர்னு எனக்கே ஒன்றும் புரியல, எல்லாமே ஒரு பிளாங்காக இருக்குது. நீங்கள் சொல்கிறது வந்து இங்கே தான் போகுது, ஏற மாட்டேங்குது, ஒன்றும் காதுக்குள்ளே ஏற மாட்டேங்குது. ஏன்னா தெரியாது, நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா கண்ணில் பார்க்கலை. நம்ம எல்லாத்தையும் கண்ணில் பார்த்து பழகி அக்கஷ்டமாகி அதை வந்து கண்ணில் பார்த்தா தான் நம்புகிறோம். பரலோகங்கிறது எங்கேயோ ஒன்று இருக்குது, அது எப்போயோ கிடைக்கும், அது நம்ம போயிடுவோம் அப்படின்ற மாதிரியே போகிறோம். என்ன தான் நம்ம வந்து எவ்வளோ ஜபக்கூட்டங்களுக்கு போனாலும் சரி, எத்தனை ப்ரீச்சர்ஸுடைய ஆன்லைனில் டாக் கேட்டாலும் சரி, அது நம்ம காதுக்குள்ளேயே போகாது, கட்டாயம் போகாது. ஏன் போகாது? நம்ம காதெல்லாம் அடைக்கப்பட்டுருச்சு. அதான் நான் சொல்லிட்டேன், ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நம்மளுக்குள்ள ஒரு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு யார் அவங்க? நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸா இல்லையா அவங்க? என்ன எல்லாம் தூங்குறீங்களா? ஒன்றும் புரியல. அவங்க நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, நம்மளுடைய எதிரிகள். நம்மளுக்கே தெரியாமல் ஆண்டவர்கிட்ட போகக்கூடாதுன்னு நம்ம காதுகளை அடைச்சி வச்சுட்டாங்க. என்ன நம்ம வசனம் கேட்டாலும் யார் என்ன சொன்னாலும் இந்த காதுக்குள்ளே போகவே மாட்டேங்குது. ஸோ அப்போ அந்த காதை சரி பண்ணணும். காது டாக்டர்கிட்ட போயிடுவோம் நாளைக்கு, அப்படி தானே? உடனே காது டாக்டர்கிட்ட போய், டாக்டர் இவர் சொல்கிறாரு காதுக்குள்ளே போக மாட்டேங்குது, என்ன இருக்கு டாக்டர்? அப்படி கிடையாது. அதுக்கு ஆண்டவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும். ஆண்டவர்கிட்ட போகிறது, நம்ம ப்ரேயர் பண்ணுறது என்ன தெரியுமா நினச்சிக்கிறோம்? ஒரு ஃபார்மலாக ஒரு இப்படி தான் வச்சு ப்ரேயர் பண்ணணும், அப்படிலாம் கிடையாதுங்க. ஒரு பிள்ளை வந்து அப்பாட்ட கேட்க, அப்பா எனக்கு இது இல்லை வாங்கி கொடு, அது இல்லை வாங்கி கொடுன்னு கேட்குறோம். நம்ம விட்டுருவோம்மா? நம்ம பிள்ளைங்களுக்காக எவ்வளோ பார்த்து செய்கிறோம். நிறைய விஷயங்கள் செய்கிறோம். படிக்க வைக்கிறோம், வேலையை ஒரு நல்ல நிலைமைக்கு போகணுன்னு பார்க்குறோம். படித்து முடித்தோன்னே என்ன பண்ணுவோம்? நல்ல பொண்ணாக கிடைக்கணும், அதுவும் எனக்கு வரப்போகிற மருமக மாமியாருக்கும் மாமனாருக்கும் அப்படி நல்ல ஊழியம் செய்கிற மாதிரி இருக்கணும். அப்பயே நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். நல்ல ஒரு திருமணம் பண்ணி வைக்கிறோம். இந்த தீயவர்களாகிய நாம், ஆண்டவர் சொல்கிற நம்மெல்லாம் யாருங்களா? நல்லவங்க கிடையாது, தீயவர்கள். ஆனால் நல்லவர்களாக மாற முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். அந்த முயற்சி கர்த்தரால் மட்டுமே நிறைவேறும். அப்போ நம்ம எங்கே போகணும்? கட்டளையை கடைபிடிக்கணும், ஆண்டவர்கிட்ட போகணும். அப்போ தான் நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக நடக்கும். இப்போ இந்த இஸ்ராயல் மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எகிப்திலேருந்து யார் அவங்கள கூட்டிகிட்டு வந்தா? மோயிசன். யார் கூட்டிகிட்டு வந்தால்? கொஞ்சம் சத்தமாக பாருங்களேன். நம்ம கேட்டு இப்படியே மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. யாராவது ஒருத்தர் ஆண்டவர்னு சொன்னீங்களா? ஆண்டவர் தான் கூப்பிட்டு வந்தார். எதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, நம்ம அந்த பைபிளை படிக்க தான் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான எண்ணங்கள் தோணும். தியானிக்க, ஆண்டவருடைய கட்டளைகளை தியானிக்க தான் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் பைபிளில் தெரியும். நம்ம பைபிள் எப்படி தெரியுமா எடுத்துக்கிறோம்? நம்மளுக்கு தேவையான வசனத்தை மட்டும் எடுத்துக்கிறது. உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமாம், கட்டாயம் ஆசீர்வதிப்பார், அதில் என்ன தப்பு? ஆசீர்வதிக்காமல் போக மாட்டார். ஆனால் அதே கட்டளை வந்து அதை பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, உன் இருதயத்தில் ஒரு பெண்ணை இச்சையோடு நோக்குவன் அவனுக்குள் ஏற்கனவே விபச்சாரம் செய்வதாயிற்றுன்னு. ஆனால் நிறைய பேர் அப்படி
எப்படி இருக்கிறோன்னு, அது உண்மையாக இருக்கிறோன்னு தெரியல. நம்மளுக்கு ஏற்றாப்புல பைபிள் வசனத்தெல்லாம் வளைக்கக்கூடாது. நம்மளுக்கு என்ன தேவையா அதை மட்டும் அப்படியே கோட் பண்ணி எடுத்துகிட்டு இப்படி சொல்லியிருக்கிறார் அப்படி கிடையாது. முதல்ல அங்கே நெகட்டிவாக என்ன நெகட்டிவ் இல்லை, கட்டளைகள் என்ன சொல்லப்பட்டிருக்கு அதை மட்டும் கோட் பண்ணி எடுங்க. அதை அப்படி ஃபாலோ பண்ணி வாழ்ந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கட்டாயம் இந்த நித்திய வாழ்வுக்குள்ளே நம்ம போகிறது கட்டாயம். ரெண்டாவது, இப்போ அந்த மோசே போகிறாரு, போய் 40 நாள் கஷ்டப்பட்டு அந்த கட்டளையை வாங்கிட்டு வராரு. கீழே இருக்க மக்கள்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. கட்டளையை வாங்கிட்டு வருவார், அப்பா அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தாங்களா, இல்லை அவங்களாம் எப்படி ஜாலியாக இருந்தாங்களா? ஜாலியாக இருந்தாங்க. அந்த மனுஷன் போய் இனிமேல் திருப்பி வரமாட்டான், நம்மளா ஏதாவது ஒன்று வந்து வேற்று தெய்வத்தை வணங்கி நம்ம அதை செஞ்சு வார்ப்பினால் கன்றுக்குட்டி ஒன்று செஞ்சு அதை வணங்குவோம் அப்படின்றாங்க. ஏங்க நம்ம வந்து இன்றைக்கி கிறிஸ்தவ மக்கள் அநேக பேர் ரொம்ப வேதனையாக தான் இருக்குது, அந்நிய விக்கிரக கோயிலுக்கு போகிறாங்க. ஏன் நம்ம இயேசுநாதரால் மாலை செய்ய முடியாத அந்த காரியங்களை? ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லைன்னா அந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் மந்திரிச்சுன்னு பக்கத்தில் இருக்கவன் எவனாவது என்ன பண்ணுவான், நம்மளை மந்திரிச்சு விட்டுருவான். நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ பிள்ளைக்கு இப்படி இருக்கே உடனே போன்ட்டு தூக்கிட்டு ஓடிடுறது. எத்தனை நாள் உங்கள் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு மந்திரிக்க சொன்ன இடத்துல அதை விட்டு மாதாமாட்டை கூப்பிட்டு போய் நம்ம வந்து சொல்லியிருக்கோம், கேட்டிருக்கோம். அந்நிய விக்கிற மோசமான பாவம். அது எப்படி தெரியுங்களா, நம்மளுக்கு இந்த உலகத்தில் நம்ம அப்பா அம்மா வந்து இருக்காங்க, அப்பா அம்மா இருக்கிறப்ப அவங்க நம்மளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்குறாங்க, நல்ல ஒரு நிலைமையில் வச்சுருக்கிறாங்க. அவங்கள வந்து நம்ம என்ன பண்ணிவிட்டு தூஷணம் பண்ணிவிட்டு ரோட்டில் போகிறவனை ஒருத்தனை அப்பான்னு சொன்னால் நல்லா இருக்குமா? நம்மளுடைய அப்பா அம்மாவுடைய மனசு எவ்வளோ நோகும். அவருக்கு இருக்க சொத்தை எல்லாம் நம்ம அப்பா அம்மா நல்லா சொத்து சம்பாரித்து வச்சுருக்கிறாங்க, அதெல்லாம் நம்ம வாங்கிட்டு நீ எனக்கு அப்பா இல்லை, ரோட்டில் போகிறவன் அவன் தான் எனக்கு அப்பான்னு சொல்லிட்டு போனோம்னா எப்படி இருக்கும்? நொந்து போயிடுவாங்க. திருப்பி நீங்கள் போனீங்கன்னா என்ன மன்னிச்சிருக்கனாலும் ஒரு சில வேளை நம்ம மனுஷனாக இருக்கிறனால மன்னிக்க மாட்டோமா என்னன்னு தெரியல, ஆனால் தேவன் மன்னிப்பார். அந்நிய விக்கிரக பாவம் அருவருப்புக்குரிய பாவம். இனிமேல் யாருனாலும் சரி. இப்போ ரீசெண்டாக எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ என் பசங்களுக்கு கூட அம்மை போட்டிருந்துச்சு, எல்லாம் உடனே வந்து மந்திரம் ஓதுறாங்க. அந்த கோயிலுக்கு போய் அந்த தீர்த்தத்தை வாங்கி கொடுத்தீங்கன்னா இப்படிங்கிறதுக்குள்ளே போயிடும். சாமி ஏற்கனவே பண்ணதுக்கே விட தெரியாமல் தவழ்ந்துக்கிட்டு இருக்கேன், இதுக்கு மேல் நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என் பிள்ளைங்களை தப்பு பண்ண மாட்டேன், அப்படி உயிர் போகணும்னா போயிடட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆண்டவருக்கு விரோதமாய் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நின்னேன். சொன்னால் நம்ப மாட்டேங்கிங்க, நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். எங்கள் அப்பாவுக்கு வந்து படிப்பறிவுலாம் கிடையாது, ஒரு 3000 தான் சேலரி வாங்கிட்டு இருந்தாங்க. அவரை நான் காலேஜ் படிக்கிற வரைக்கும் ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடம் கூட கிடையாது எங்களுக்கு. அம்மாவும் ஒரு சத்துணவில் வந்து ஆயம்மாவை தான் ஒர்க் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி தேவன் வந்து 2 மாடி வீடு, கீழே ஒரு வீடு மேலே ஒரு வீடு, கார் வச்சுருக்கிறேன், இன்னும் 2 வீடு இடம் வாங்கி போட்டிருக்கேன். யார் கொடுத்தா? ஆண்டவர் தான் கொடுத்தாரு. அவரை தேடினேன், எனக்கு வந்து இதெல்லாம் கிடச்சிது. உண்மையிலே அவரை தேடணும். நம்ம தேடினோம்னா இந்த முந்த பரலோக ராஜ்யத்தை தேடுங்கள், உங்களுக்கு பின்பு எல்லாம் என்ன சேர்த்து கொடுக்கப்படும், எல்லாத்தையும் சேர்த்து கொடுப்பாரு. நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா, அந்த எல்லாத்தையும் சேர்த்து கொடுப்பாருன்னு மட்டும் மைண்டில் ஏற்றிக்கிட்டு கொடுப்பாருங்கிறதுக்காக அவர்கிட்ட போய் நிற்கிறோம். அப்படி நிற்கக்கூடாதுங்க. ரொம்ப ரொம்ப நல்லவர், அன்பானவர். அவர்கிட்ட நீங்கள் எத்தனை முறை போய் நின்னாலும் உங்களை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, என் மகனே என் மகளே பாவம் செய்தாயா, இனி செய்யாத, பரவாயில்ல வா, இதெல்லாம் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன், உனக்காக தான் நான் வந்து சிலுவையில் ரத்தம் சிந்தினேன், வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவார் அவர். அப்போ இந்த மோசே வந்து போய் கட்டளை வாங்கிட்டு வராரு இல்லையா, அந்த கட்டளை எதில் எழுதுறாரு ஆண்டவர்? கற்பலகையில் எழுதுறாரு. அது எப்படி இருக்குது? சும்மா வார்த்தை இல்லைங்களா, அது வார்த்தை தான் என்ன ஆகுதுக்கு கட்டளையாக இருக்குது. ஸோ அவர் அந்த வேர்ட்ஸ் அது மட்டும் தான் கட்டளையாக இருக்குது. அப்போ 1 யோவான் 1 பார்த்தீங்கன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியில் அப்போ உலகம் படைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த வார்த்தை இருந்திருக்கு பாருங்களேன். அவர் உலகத்தை உண்டாக்குறப்ப புற்பூண்டு முளைப்பிப்பை கடவுது அப்படின்னு சொல்லுவார், முளைச்சிரும். அந்த வார்த்தை தான் ஒவ்வொன்றையும் படைப்பார் இல்லைங்களா. ஆதி ஆகமத்தில் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொன்றா அவர் பேசுவார், சொல்லுவார். அவர் வார்த்தை தான் போய் என்ன பண்ணும், அதை அப்படியே ஒவ்வொன்றா உருவாகும். உலகத்தை வார்த்தையால் படைக்கிறாரு. அப்போ அந்த வார்த்தை என்ன ஆகுறாரு, வார்த்தை வந்து என்ன ஆகுது, மனு உருவானார் நம்ம படிக்கிறோம் இல்லையா.
வார்த்தை மனு உருவானார். அப்போ அங்கே உலகத்து கிரியேஷன் அப்போ அந்த வார்த்தையாக இருந்தவர் இங்கே பூமிக்கு மனு உருவாக மாறி வந்துடுறாரு. அப்போ கட்டளைன்னா யார்? இயேசு கிறிஸ்து தான் கட்டளை. அப்போ அந்த வார்த்தை தான் கட்டளையாக இருக்குது. அந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னா நித்திய வாழ்வு நம்மளுக்கு கட்டாயம் உண்டு. நம்ம எப்படின்னா தேவைக்கு பிடிச்சிக்கிறோம் ஆண்டவர். அப்படி இருக்கக்கூடாது. அது நல்லா இருக்காது. பைபிள் வசனத்தையும் அதே மாதிரி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அப்படி வளைக்கக்கூடாது. அது தவறு. பொறுமையாக உட்காந்து ஒரு நாளைக்கு ஒரு வசனம் படித்தாலும் இதில் என்ன சொல்ல வரீங்கன்னு 1000 அர்த்தம் இருக்கும் அந்த வசனத்துக்கு. நம்மளா ஹியூமன் மைண்டில் ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கக்கூடாது. அதனால் வேதத்தை அனுதினமும் வாசிங்க. பின்னாடி இருந்து யாரோ கேட்குற மாதிரி இருக்குது. பிரதர் நீங்கள் வாசிக்கிறீங்களா? யாரோ கேட்குற மாதிரி இருக்குது. ஏதோ என்னால் முடிஞ்ச அளவு வாசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்போ வேதத்தை வாசிங்க, தியானிங்க, நிறையா தியானிங்க. ப்ரேயர் நம்மளால் பண்ண முடியல, சோம்பேறித்தனமாக இருக்குன்னா சும்மா உட்கார்ந்துருக்க நேரம் அந்த வசனத்தை குடிச்சு தியானிச்சுக்கிட்டே என்ன நல்லாயிருக்கும். மத்தேயு 7வது அதிகாரம் 21வது வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. சும்மா அப்பா அப்பா அப்பான்னு நம்ம எப்படின்னா அப்பான்னு கூப்பிட்டா அவர் மயங்கிடுவாருன்ட்டு அப்பா அப்பான்னு கூப்பிட்றோம். அப்படிலாம் அவரெல்லாம் மயக்கெல்லாம் ஏமாற்ற முடியாது. நீதியின் தேவனாக இருக்கிறார். என்ன தேவனாக இருக்கார்? அவர் நீதியில் இருக்கிறனால நம்ம அவர்கிட்ட சும்மா அவரை போய் ஏமாற்றிலாம் அங்கெல்லாம் பருப்பு வேகாது. நம்ம பருப்பு வேகாது. நம்ம நினச்சிக்கிறோம் ஆண்டவரை எப்படியாவது ஏமாற்றிடலான்னு. எங்கே பாதாளத்தில் போனாலும் அவருடைய கண்கள் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்குது. அவரெல்லாம் ஏமாற்ற முடியாது. அவர் எவ்வளோ பெரிய ஒரு உலகத்தை படித்த வார்த்தை இல்லையா? உலகத்தையே அவர் தான் படிச்சிருக்கிறார். ஏமாற்ற முடியுமா? கஷ்டம். ஸோ அப்போ இந்த பரலோக ராஜ்யம்தான் நம்மளுக்கு என்னது? வாழ்வு. இப்போ நம்ம என்ன டைட்டில்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம்? வாழ்வு பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அப்போ இந்த பரலோகம்தான் நம்மளுக்கு நித்திய வாழ்வு. அப்போ அந்த பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் இந்த நித்திய வாழ்வுக்குள்ளே போக முடியும். அப்போ நித்திய வாழ்வு யார்கிட்ட இருக்குது? இயேசு கிறிஸ்துட்ட இருக்குது, ஆண்டவர்கிட்ட இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா எபேசியர் 1:4 தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. நல்லா இதை யோசித்து பாருங்களேன். ஆண்டவருக்கு பிதாவானவருக்கு முன்னாடி நம்ம அவருடைய மேலே வச்சுருக்க அன்பு எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமாக இருக்கணுமா? அதே மாதிரி குற்றமில்லாத ஒரு மனுஷனாகவும் இருப்பதற்கு அவர் என்ன பண்ணார்? உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே நம்மளை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கிறார். சாதாரணமாக நம்ம இந்த உலகத்தில் ஒருத்தர் தெரியும்னா அவரை பார்த்தா தானே நம்மளுக்கு தெரியும். முன்ன பின்ன ஏதாவது பழக்கம் ஏற்பட்டிருந்தால் தான் இப்போ நம்ம யாராவது ஏப்பா அவரை பார்த்தியாப்பா, அவரை தெரியுமா? ஆமாம் தெரியும் அவரை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே என்ன பாருங்களேன், உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. எப்படி அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னாடியே நம்மளை அவருக்கு தெரியும்? அதான் சொன்னேன் பார்த்தீங்களா, பைபிள்லாம் 1000 அர்த்தம் இருக்குது. நம்ம நினச்ச மாதிரிலாம் ஒன்றுமே மைண்டில் ஏற்றுக்கிட்டுலாம் போக முடியாது. அப்போ உலகத் தோற்றத்துக்கு முன்னாடி நம்மளை எங்கேயோ அவர் பார்த்துருக்கார் அப்படின்னு தானே அர்த்தம். ஆமாவா இல்லையா? அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னாடியே நம்மளை தெரிஞ்சுக்கிட்டாரு. இந்த உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே நம்மளை பற்றி அவருக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் தியானிங்க. அதான் வசனத்து நிறைய அர்த்தம் இருக்குது. அதெல்லாம் நம்ம சர்வசாதாரணமாக அப்படிலாம் எடுத்துக்காதீங்க. அது நம்மளுக்கு ஒரு எப்படின்னா ஒரு தவறான வழியில் இழுத்துட்டு போயிடும். தியானிங்க. ஆண்டவர் பாதத்தில் உட்கார்றதுக்கே எங்கே நம்மளுக்கு நேரம் இருக்குது? இன்றைக்கி ஓடிக்கிட்டே தான் இருக்கும் எல்லா விஷயங்களும். அஃப்கோர்ஸ் இந்த உலகத்தில் வேலை செய்கிறோம், நம்மளுடைய நீட்ஸ் இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் தேவைகள் இருக்கும். நம்ம தேவைகளை பூர்த்தி செய்கிற மாதிரி கடவுளுக்கு நம்ம நேரம் கொடுக்கணும். தசம பாகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தசம பாகம்னா என்ன? யாராவது ஒருத்தர் கொஞ்சம் சத்தமாக சொல்ல முடியுமா ப்ளீஸ்? 10ல் 1 பங்கு. 10ல் 1 பங்கு என்ன? 10ல் 1 பங்குனா நம்மளுக்கு எப்படி ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும்? யாராவது சொல்லுங்களேன். தசம பாகம் நம்ம காசில் தான் நம்ம இப்படி யோசிச்சுட்ருக்கோம். வேர்ல்டு வைடாக 24 மணி நேரம் இருக்குது நம்மளுக்கு. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்?
அப்போ 2 மணி நேரம் 40 நிமிஷம் நம்ம என்ன பண்ணணும்? கடவுளுக்கு கொடுக்குறோம். யாராவது கொடுக்குறோமா? கொடுக்குறதே இல்லை. ஏன் கொடுக்குறது இல்லை? நம்மளுக்கு உலகம் அவ்வளோதான். நம்ம போகணும், சம்பாதிக்கணும், வரணும், ஏதோ விழா கிறிஸ்தவர்களாக இருக்கணும், கிறிஸ்துவோட ஏதோ வாழ்கிறோம், அப்படியே இருந்துடும். 2 மணி நேரம் 40 நிமிஷம் நம்ம ப்ரேயர் பண்ணணும். அதுதான் தசம பாகம் நம்ம கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கை. யாருமே நம்ம செய்கிறதில்ல. இனியாவது கொஞ்சமாவது முயற்சி பண்ணுவோம். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 1 ஹவராவது ஆண்டவர் பாதத்தில் உட்காந்து ப்ரேயர் பண்ணுவோம். தசம பாகம்னு காசு பணம் இப்படியே நம்ம நினச்சிட்டு போயிட்டோம். இப்படி ஒரு அர்த்தமும் இருக்குது. இந்த அர்த்தத்திலே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். மத்தேயு 22:37-40. நேரம் கொஞ்சம் குறைவாக இருக்கனால டக்குன்னு அடுத்துக்கு போயிடலாம். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது. நியாயப்பிரமாணம்னா என்னது தெரியுமா யாருக்காவது? நியாயப்பிரமாணம்னா கட்டளை. பாருங்களேன், மறுபடியும் அந்த கட்டளை பற்றியே தான் வருது. அப்போ வாழ்வுக்கு செல்லும் வாசல் இடுக்கமானதுன்ற தலைப்பில் வாழ்வுனா என்னன்னு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதான் கட்டளை தான் வாழ்வு. அந்த கட்டளை வார்த்தையாக இருக்குது. அந்த வார்த்தை உருவமாகி ஏசுநாதராக வந்துட்டார். அப்போ யாரை பிடிச்சா ஈஸியாக இப்போ வாழ்வுக்குள்ளே போயிடலாம்? ஏசுநாதரை பிடிச்சிக்கணும். சும்மா ஃபார்மலெல்லாம் ப்ரேயர் பண்ணாதீங்க. பசங்க நம்மள்ட்ட வந்து கேட்குறாங்களே வீட்டில், நம்ம பிள்ளைங்க, டாடி ஸ்கூலில் ஃபீஸ் கட்டணும், எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்குறப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு செய்கிறோம் இல்லையா? காசு இருக்கிறப்ப செய்வோம். இல்லைன்னா தம்பி இப்போ காசு இல்லை பாப்பா, காசு இல்லை பாப்பா, கொஞ்சம் பொறுத்துக்க வாங்கி கொடுத்தோம் நம்ம செஞ்சிடறோம். அது மாதிரி ஆண்டவருடைய நம்மளை கம்யூனிகேஷன் அப்படி இருக்கணும். அப்படியே ஸ்டிஃபாக உட்காந்துக்கிட்டு அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க அப்படிலாம் நம்ம ஒன்றும் அப்படிலாம் ப்ரேயர் பண்ண வேண்டாம். நார்மலாக உட்காந்து மாதாமாட்டையும் ப்ரேயர் பண்ணுங்கள். மாதாமா கத்தோலிக்க திருச்சபைக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பொக்கிஷம். நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் தப்பாக பேசுகிறாங்க. அவங்க என்னமோ பேசிட்டு போட்டும், பரவாயில்ல, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு மாதாமா வந்து மிகப்பெரிய பொக்கிஷம். அவங்க வந்து இயேசுனார் நேற்று சிலுவை பாதை செஞ்சோம் பார்த்தீங்களா? அந்த சிலுவை பாதையில் அவர் அடிபட பின்னாடியே ஓடிக்கிட்டே இருக்காங்க. கடைசி சிலுவை வரைக்கும் ஓடி போய் சிலுவை கடியில் நின்று அழுகுறாங்க. நம்ம குழந்தைய வேறு யாருக்காவது போடா போய் சிலுவையில் செத்துட்டு வாடான்னு அனுப்புவோமா? அவர் பிறந்த அன்னையிலேருந்து அவங்களுக்கு தெரியும் இவர் சாக போகிறாருன்னு. ஆனால் நம்மளுக்காக என்ன பண்ணாங்க? 2 பேருமே பிதாவின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த பூமிக்கு வந்து அதை நிறைவாக செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம கட்டளையே இங்கே கடைபிடிக்கிறது இல்லை. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்துலேருந்து 9, 10 மற்றும் 15, 18. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. யாரெல்லாம் சுதந்திரிப்பதில்லையா? இந்த மாதிரி கட்டளையை பிரேக் பண்ணி போகிறவங்களாம் என்ன பண்ண முடியாது? நெவர் எவர் என்டர் இன்டு த ஹெவன். அவங்களால யாரை என்ன பண்ண முடியாது? உள்ள நுழையவே முடியாது. உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா? நம்ம வந்து யார்? கிறிஸ்துவனுடைய ஆலயம். அது எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? நம்ம கிறிஸ்துவனோட ஆலயமாக இருக்க. அப்படி இருக்கிறப்ப நான் கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயங்களாக்கலாமா? எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம். கடவுள் ஆலயங்க, இங்கே வந்து தங்க விருப்பப்படுறாரு. நான் இந்த உடலை என்ன பண்ணுறேன்? வேசியினுடைய அவயமாக, வேசியினுடைய உடலாக மாற்றுறேன். அப்போ எப்படிங்க ஆண்டவர் நம்மளுக்குள்ளே வருவார்? கட்டாயம் வரமாட்டார். ஆனால் வருவார். என்ன பண்ணணும் அவர் வர்றதுக்கு? பாவ மன்னிப்பு கேட்டு அவர்கிட்ட உட்காந்து ஜெபம் பண்ணிங்கன்னா கட்டாயம் வந்துடுவார். கீழே பாருங்களேன், 17ஆவதும் அதே மாதிரி தான் சொல்லியிருக்கு. அப்படியே கர்த்தரோடு சேர்ந்து இருக்கவனும் அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறான். எப்படி நம்ம அந்த வேசித்தனம் செய்கிறதுனால அவளோட இருக்கிற மாதிரி நம்ம கர்த்தர் பாதத்தில் உட்காந்தோம்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நம்மளும் மிங்கிள் ஆயிடுவோம். 2 பேரும் என்ன ஆகும்? ஒன்றா ஆயிடுவோம். ஆண்டவர் சொல்லுவார்ல, பிதாவும் நான்றும் ஒன்றாகி இருக்கிறோம், அதே மாதிரி நீங்களும் இருப்பீங்கன்னு. அப்போ இந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட போய் நம்ம வேண்டுறப்ப தான் ஆண்டவரை நம்மளும் ஒன்றாயிருவோம். திருவெளிப்பாடு 17:1-5. 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து
என்னோடு பேசி நீ வா. திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்க மகா வேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே. யார் வேசித்தனம் பண்ணினார்களா? பூமியின் ராஜாக்கள். யார்? இந்த அக்பர், பாபர், பீர்பால், முகமது அந்த மாதிரி இருந்தாங்களே, அவங்க தானே, அந்த அரசர்கள் தானே. நம்ம தான், வேறு யாரும் இல்லை, நம்ம தான். இதில் சொல்லப்பட்டிருக்குது, மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்குது. நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியும், இது அசால்ட்டை விட்டுட்டு போயிடுறோம். அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே. அவளுக்கு வருகின்ற ஆக்கினியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனான். அப்போது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூசணுமான நாமங்களால் நிறைந்துள்ள சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். இந்த சிவப்பு நிறத்தின் மேலே, மிருகத்தின் மேலே ஏறி இருக்கிற ஸ்திரீயை நம்ம நிறைய வீட்டில் ஃபோட்டோவெல்லாம் பார்த்துருப்போம். புரிஞ்சுக்கங்க. இது அதான் நீங்கள் உட்காந்து கேளுங்க ஆண்டவர்கிட்ட, யார் இது என்ன ஏதுன்னு கேளுங்க. கேட்டிங்கன்னா அவர் சொல்லிடுவார். அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பமுமான ஆடை அறிந்து பொன்னினாலும் ரத்தினங்களானாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனப்பான அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். ஒரு பொற்பாத்திரத்தை வச்சிருக்கிறாளாம். அந்த பொற்பாத்திரத்துக்குள்ளே என்னென்ன இருக்கான்? வேசித்தனமாகிய அருவருப்புகளும் அசுத்தனாலும் அந்த கப்புக்குள்ளே இருக்குது. நேற்று நம்ம மாஸ் பார்த்தோம் இல்லையா? ஃபாதர் ஒரு பாத்திரம் வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா? அது நம்மளுக்காக கொடுக்கப்பட்ட பாத்திரம். அங்கே அந்த பாத்திரத்திலேருந்து வாங்கி நம்ம குடித்ததுனால என்னாச்சு? இங்கே பூசையில் ஆண்டவருடைய ரத்தமாக மாற்றப்பட்டு அது நம்மளுக்கு கொடுக்கப்படுது. ஸோ இதனுடைய ரிசம்பிளன்ஸ் தான். ஸோ இது ஒவ்வொன்றும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அவள் கையில் வச்சுருக்க பொற்பாத்திரத்தை பாருங்கள், அவள் வச்சுருக்கிறா. ஆனால் நம்ம இங்கே ஆண்டவர் நம்மளுக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொற்பாத்திரம் பூசையில் ஃபாதர் இதை என் நினைவாக செய்யுங்கள் சொல்லி மாத்துறாரா இல்லையா? அப்போ அங்கே ஆண்டவருடைய பிளட்டாக மாறுது. அந்த பிளட்டை நம்ம என்ன பண்ணணும்? வாங்கி பத்திரமா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு டெய்லி எடுத்து பார்த்துக்க வேண்டியதான். அப்படி தானே? ஃப்ரிட்ஜில் வச்சா கெட்டு போகாதில்ல, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ல, டெய்லி பார்த்துக்கலாம். நம்ம அப்படி கிடையாது. நீங்கள் வாங்கி கழுவிக்கங்க. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஊற்றுங்க ஆண்டவரே. சிந்தனை, கண், காது, மூக்கு எல்லாத்துக்கும் கேட்டு மன்னிப்பு கேட்டுக்கிட்டே போனோம்னா நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜில் போய் ஒரு ஸ்டேஜ்லேயே ஆண்டவரோட மிங்கிள் ஆயிடுவோம். ஆண்டவர் நம்மளோட பேச ஆரம்பிச்சிருவார். மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவளுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அப்போ ஒரு சின்ன பாவ மன்னிப்பு மட்டும் கேட்கலாங்களா? ஒரு சின்ன பாவ மன்னிப்பு மட்டும் கேட்கலாமா வேணாமா? கொஞ்சம் எந்திரிச்சு நின்னுக்கோமா. தான் பிறக்கும் வண்ண வண்ண லீலி மலர் அன்னை மரி நீயே, அன்னை மரி நீயே. அள்ள அள்ள குறையாத ஆழியம்மா உந்தன் உள்ளம், அள்ள அள்ள குறையாத ஆழியம்மா உந்தன் உள்ளம். தெய்வத்தமிழ் காவியமாய் தித்திக்கும் உன் கருணை வெள்ளம், தெய்வத்தமிழ் காவியமாய் தித்திக்கும் உன் கருணை வெள்ளம். வள்ளலம்மா எங்களையே வாழ வைக்கும் தெய்வமம்மா, வள்ளலம்மா எங்களையே வாழ வைக்கும் தெய்வமம்மா. எல்லையில்லா தாயே, நம்மளுக்கு அந்த வேசி இருக்காங்க பார்த்தீங்களா? வேசி இருக்கால, அவளுக்கு நம்மளை எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் நம்மளுக்கு யார் கொடுக்கப்பட்டிருக்கா? மாதா நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்காங்க. அவள் முற்றிலுமாக வேசியாக இருக்கிறா. இவங்க மகா பரிசுத்த தலத்தில் மகா பரிசுத்த உன்னத கன்னிகையாக இருக்கிறாங்க மாதாம்மா. ஸோ இவங்கள வச்சு அவங்கள நம்ம டேக்கிள் பண்ணணும், வேறு வழி இல்லை. இவங்க தான் அவங்களுக்கு சரியான ஒரு பாடம் புகட்டக்கூடிய ஆட்கள். ஒரு சின்ன மன்னிப்பு கேட்போமா? மகா இரக்கமுள்ள தகப்பனே,
இதோ அந்த வேசியினுடைய இரத்தத்தையும் தண்ணீரையும் என் உதட்டை வைத்து உறிஞ்சி குடித்தேன் ஆண்டவரே. இதற்கு மாற்று மருந்தாக திருச்சிலுவையில் உயர்த்தப்பட்டு ஈட்டியால் குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து வெளிவந்த அந்த இரத்தத்தையும் தண்ணீரையும் எனது வாயையும் உதடையும் வைத்து உறிஞ்சி குடிக்க கிருபை செய்யும் ஆண்டவரே. லிஷரபிபி ஷரபிபி ஷரத்து பிபி சக்ரா சரசர 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 சர. நன்றி. உட்காந்துக்குங்க, உட்காந்து. அப்போ இது நம்ம அடிக்கடி கேட்கணும் இந்த பாவத்துக்கு. ஏன்னா இதெல்லாம் நம்ம எங்கே செஞ்சோம் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. பட் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, நம்ம கேட்டு ஆகணும். அதை தான் கேட்கணும். அப்போ இது சொல்லியிருக்கேன் ஆண்டவரே, என்ன நடந்துச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா, போட அவனுக்கு சொல்லித்தர முடியாதுலாம் சொல்ல மாட்டேன், சொல்லுவார். கொஞ்சம் லேட் ஆகும். என்னன்னா அவர் சொல்கிறத நம்ம இந்த புத்தி இருக்குது பார்த்தீங்களா, மனுஷ புத்தி, அது ஒரு கிறுக்குத்தனமான புத்தி, நிறையா வித்தியாசமாக யோசிக்கும். அப்போ அந்த ஆவியை நம்ம வாங்கிக்கிட்டு ஆவியில் நிறைஞ்சு அடுத்தடுத்த ஸ்டேஜ் ஆண்டவரோட போகிறப்ப இதெல்லாம் அவராகவே நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருவார். என்னடா இது இப்படி இருக்கு, இதான் அர்த்தம்னு சொல்லிடுறார். எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்குது. அர்த்தம் இல்லாமலாம் அவர் ஒன்றும் சும்மாலாம் எழுதி வைக்கல இதில். இப்போ ரெண்டாவது ஸ்டேஜுக்கு போவோம். வாசல்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். வாசல்னா பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது வாசல். நம்ம இந்த சும்மா சாதாரண இந்த உலகத்தை பற்றி பேசணும்னா என்ன, வாசல் நம்ம வீட்டிலேருந்து ஒரு வாசல் அப்படிங்கிற மீனிங் ஒரு இடத்த கிராஸ் பண்ணி உள்ளே இருந்து வெளியே போகிறது தான் வாசல் இல்லையா, அதுதான் வாசல். அப்போ இங்கே நம்ம என்ன வாசலை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. இப்போ முதல்ல நம்மள்கிட்ட ஒரு வாசல் இருக்குது. நம்மள்கிட்ட என்ன இருக்குது, ஒரு வாசல் இருக்குது. அது என்ன வாசல் அப்படிங்கிறத பார்ப்போம். திருவெளிப்பாடு 3வது அதிகாரம் 20வது வசனம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். அப்போ யார்கிட்ட ஆண்டவர் தட்டுறாராம்? நம்ம. இந்த வாசற்படி யார்? நம்மக்கிட்ட தட்டுறாரு. அந்த தட்டுற சத்தத்தை நம்ம கேட்கணும், தூங்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணுறோம், எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்கோம். 24 மணி நேரமும் தூக்கம் இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். மாதம் ஃபுல்லாக தூங்கிட்டு மாதம் 1ஆம் தேதி ஆனால் நம்ம அக்கௌண்ட்டில் சம்பளத்தை கிரெடிட் பண்ணி விட்டாங்கன்னா எவ்வளோ அருமையான வாழ்க்கையாக இருக்கும். ரொம்ப ஜாலியாக இருக்கும், எந்த பிரச்சனையுமே இல்லை, வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டில் அவங்க வீட்டில் இருக்கவங்க சமைச்சு கொடுத்துருவாங்க, சாப்பிட்டு நல்லா தூங்கலாம். அப்படி இல்லை. இங்கே பாருங்களேன். அப்போ நம்ம வாசப்படியில் நின்று அவர் தட்டுறாராம். தட்டுறப்ப அவருடைய சத்தத்தை கேட்டு நம்ம கதவை திறந்தால் நமக்குள்ளே அவனோட போஜனம் பண்ணுவேன். அப்போ நம்ம வீட்டு கதவை திறந்தோம்னா என்ன பண்ணுறாரு, உள்ளே வராரு. உள்ளே என்ன பண்ணுவார், சாப்பிட்றாரு. நம்மளோட என்ன பண்ணுறாரு, சாப்பிட்றாரு. கடவுளோடு உட்காந்து சாப்பிட்றது எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே யாராவது சூப்பர் ஸ்டார் சினிமாஸை அவனை எட்டி பார்த்துக்கிட்டு ஐயோ எனக்கு கை காட்ட மாட்டாரா இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதை நம்ம நேசிக்கணுங்க. கடவுள் நம்மளோட உட்காந்து நம்மளோட சாப்பிடணும், நம்ம சாப்பிட வைக்கணும். அதை விட நம்மளுக்கு என்ன வேலை? இதில் ஒரு வைராக்கியமாக நிற்கணும். நம்ம வைராக்கியம் எங்கே இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அடுத்து பாருங்கள், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். அவனும் ஃபஸ்ட்டு அவர் நம்மள்ட்ட சாப்பிடுவாரான், நம்மள்ட்ட உட்காந்து அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். அப்படின்னா என்ன, அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான்னா என்ன அர்த்தம்? யாராவது சொல்ல முடியுமா? ஈஸியாக நம்ம என்ன மனசில் நினைப்போம், சரி அவரோட நம்ம சாப்பிடுவோம், அவர் நம்ம பக்கத்தில் உட்காந்துட்டாரு, அவர் சாப்பிட்றாரு, நம்மளும் சாப்பிட்றோம், 2 பேரும் ஒன்றா சாப்பிட்றோம். ஆனால் இங்கே இன்னொரு அர்த்தம் இருக்குது. நம்ம செம்மறியான ஆட்டுக்குட்டியினுடைய விருந்துக்கு ஒரு நாள் போவோம். அப்போ இந்த வாசல் கதவை நீங்கள் திறந்து வச்சுட்டீங்கன்னா அவர் முதல்ல உங்களோட உட்காந்து சாப்பிட்ருவார். அவர் பெரிய விருந்து வச்சுருக்கிறார் எல்லாருக்கும். யாரெல்லாம் அவருக்கு கதவை திறந்து வாங்க சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்றோமோ சாப்பிட்டுட்டு நம்மளை கூட்டிகிட்டு போய் அவர் வீட்டில் விருந்து வைப்பார். புரியுதுங்களா? முதல்ல நம்மள்கிட்ட சாப்பிட்றாரு, நம்ம அவர்கிட்ட போய் சாப்பிட போகிறோம். அது அந்த நித்திய வாழ்வு இல்லையா? அந்த செம்மறியானவர் தான் அந்த வாழ்வு. ஸோ அவரோட போய் நம்ம
உணவு உண்டுக்கலாம். இது வந்து ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பைபிளில் படிச்சிருக்கோம், நம்ம கடவுளின் ஆலயம் அப்படின்னு சொல்லியிருக்காருல. இப்போ அந்த திருவெளிப்பாடில் பார்த்தோம் கடவுளின் ஆலயம். அப்போ இந்த ஆலயத்தில் கட்டாய வாசல் இருக்கும் இல்லையா, அதனால் இந்த ஆலயங்கிறது நம்ம உடம்பு தான் இந்த ஆலயம். இந்த உடம்பை தீட்டுப்படுத்தக்கூடாது. அப்போ கட்டளை தான், வேறு எதுவுமே கிடையாது. எல்லாமே கட்டளையில் தான் இருக்குது, அதை மீறி ஒன்றும் கிடையாது. கட்டளையை மட்டும் நம்ம கரெக்டாக கடைபிடிச்சிட்டோம்னா வாழ்வு தாங்க, சந்தோஷமான வாழ்வு. அவருக்குள்ளே போய் அந்த கட்டளையை கடைபிடிச்சு நின்றுட்டோம்னா மகா 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 இரக்கமான கடவுளுடைய ரகசியங்களையும் அவரது அன்பையும் நமக்குள்ளே பகிர்ந்து கொள்வார். நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம், ரகசியத்தை மட்டும் போய் கேட்குறது. ஆண்டவரே இது சொல்ல முடியுமான்னு சொல்ல மாட்டார். நம்ம தொந்தரவு தாங்க முடியாமல் ஒருவேளை சொல்லிடுறான்னு வச்சுக்கோங்க, அதை நம்மளால் என்ன பண்ண முடியாது, காப்பாற்றிக்க தெரியாது. நம்மளுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும் இல்லையா. ஒருத்தன் வந்து ஒரு 10 கிலோ மூட்டை தூக்க முடியும்னா அவன் 10 கிலோ தான் தூக்க முடியும். அவன்கிட்ட கொண்டு போய் 50 கிலோ திணிச்சோம்னா என்ன பண்ணுவேன், நான் தூக்குறேன், என்னை பற்றி என்ன இப்படி நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் 50 மூட்டையை தூக்குனான்னா கைகாலை உடஞ்சி கீழே விழுவான். அதுதானே நடக்கும். ஸோ அது மாதிரி நம்மளுக்கு ஏற்ற வகையில் ஏற்றதை அவர் தருவார். அப்பப்போ நம்ம கேட்டு வாங்கிக்கணும். சரி இப்படி சொல்கிறாரு, கேட்டால் கொடுத்துருவாருன்னு சும்மா போய் அவரை தொந்தரவு பண்ணக்கூடாது. பதட்டாமல் பிணறாமல், ஆண்டவரே என் உள்ளத்தை கொடுக்குறேன், நான் பாவம் பண்ணக்கூடாது, இதோடு நின்றுக்கிட்டு அவர் கட்டளையை கடைபிடிச்சிங்கன்னா அருமையாக நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவார். ஸோ இப்போ வந்து யாத்திராகமம் 12வது அதிகாரம் 22வது வசனம். ஈசோப்பு கொழுந்துகளில் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தை தேய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்த வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் 2லும் தெளியுங்கள். விடியற் காலம் வரும் வரைக்கும் உங்களில் ஒருவனும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். அப்போ வந்து மோசே வந்து என்ன பண்ணுறாரு, எகிப்துக்கு போய் இஸ்ரேல் மக்களை வந்து ஆண்டவர் சொன்னதுபடியே கூட்டிகிட்டு வர போகிறாரு. பார்வோன் அரசு என்ன பண்ணுறான், போய் சொன்னோன்னே கூட்டிகிட்டு போ அப்படின்ட்டாரா, கூட்டிகிட்டு போகலை, அப்படி விடலை. பார்வோன் மன்னனத்தை ஆண்டவர் தான் கடினப்படுத்துகிறார். அப்போ அங்கே வந்து ஒரு வாதை வருது. அங்கே வந்து எகிப்தியருடைய தலைச்சம் பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் வதைக்கிறார் இல்லையா. பைபிளில் வாசிச்சிருக்கோமா, நம்ம பார்த்தா நிறைய பேர் பைபிளே படிக்கிறது இல்லை போலையே, எல்லாம் அமைதியாக இருக்கிறீங்க. அப்போ அங்கே வந்து தலைச்சம் பிள்ளைகள் எல்லாம் சாகுறாங்க. யாரெல்லாம் எஸ்கேப் ஆகிக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு முன்னாடியே வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்பட்டுருது. ஸோ அது மாதிரி தான் இப்போ நம்ம வந்து கடவுளை தேடினோம்னா நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்பட்டுரும். மகனே இப்படி ஒரு பிரச்சனை வருது, விலகி ஓடணும், இங்கே இருக்குது பார், பல்ல இருக்குது, தாண்டி போ, இன்ச்சு பை இன்ச்சாக நம்மள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாருங்க, அது உறுதியாக சொல்லுவார். ஸோ அப்போ அந்த ரத்தத்தை பூசுகிறாங்க. இவங்கள்ட்ட மட்டும் இந்த இஸ்ரேல் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய குழந்தைகள் மட்டும் தப்பிச்சுட்டு வந்துடுறாங்க இல்லையா. இப்போ அதே மாதிரி நம்ம வாசல்னு சொன்னோம், நம்மளும் ஒரு வாசல் இல்லையா. அப்போ நம்மள்கிட்ட இந்த வாசலில் அன்னைக்கு இஸ்ரேல் மக்களை தப்பிச்ச மாதிரி நம்மளும் தப்பிக்கணும் இல்லையா. நம்மள்கிட்ட வாசலில் இருக்கக்கூடிய நுழையக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்குன்னு யோசித்து பார்த்தோம்னா இந்த கண், இந்த வெளியிலேருந்து நம்ம கண்ணுக்குள்ளே தேவையில்லாத விஷயங்கள் வர ஆரம்பிக்குது. கண், காது பாருங்களேன், காது தேவையில்லாத விஷயத்தெல்லாம் கேட்கும். அடுத்த வீட்டில் என்ன சண்டை நடக்குது, அவங்க இப்போது வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது, பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது, இவங்க வந்து அவனை வந்து 2 பேர் ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க யாரையாவது பற்றி, இந்த காது கேட்கும். இந்த காது வாங்கிட்டு அவன்கிட்ட போய் போட்டு கொடுக்கும். அதான் சொல்கிறல, நம்மளுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இப்படி நீ நடந்துக்கணும், இப்படி தான் நடக்கணும், அப்போ தான் உனக்கு மீட்பு கிடைக்காதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த ஃபிக்ஸ் பண்ண ப்ரோக்ராமை ஏசுநாதன் ஒரு டெலிட் ஆப்ஷனை வச்சு தான் நம்ம எடுத்து தூக்கி போட முடியும். சரிங்களா. அப்போ இந்த அன்னைக்கு வந்து இஸ்ராயல் மக்கள் நிலைக்காலில் பூசின மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும், நம்மளுடைய இந்த வாசலாகிய கண்லையும் காதுலையும் வாய் எல்லாம் உள்ளே போகுது இல்லையா. வாசல்லாம் என்ன பண்ணுவோம், உள்ளே போகிறோம், வெளியே வர ப்ரோக்ராம். அப்போ இயேசுநாதருடைய ரத்தத்தை நம்ம வாங்குகிறோம், உள்ளே அனுப்புகிறோம். கண்ணில் இயேசுநாதருடைய ரத்தத்தை உள்ளே அனுப்புகிறோம், காதில் இயேசுநாதருடைய ரத்தத்தை உள்ளே அனுப்புகிறோம். அது வெளியே வரும். எப்படி வெளியே வரும், நம்மளுக்கே தெரியாமல் நிறைய விஷயங்கள். இப்போ கண்ணில் வந்து நம்மளுக்கு ஆண்டவர் ரத்தத்தை ஊற்றி கழுவுனார்னா காட்சி வரம் கொடுப்பாருங்க. எல்லாருக்கும் அநேகமாக தெரியும்னு நினைக்கிறேன். காட்சி வரம்னா தெரியும்ல எல்லாருக்கும். தெரியாதவங்க கை தூக்குங்க பார்ப்போம், என்னான்னு தெரியாதுன்னு மட்டும். இல்லைன்னா நான் சொல்கிறேன், அதுக்காக தான் கேட்குறேன். பரவாயில்ல, ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காட்சி வரங்கிறது அது ஒரு ஆவியானவரால் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வரம். அது ஒரு பரிசுத்த ஆவியினுடைய வரங்களில் ஒன்று.
நம்ம ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணுறப்ப கண்ணை மூடி ப்ரேயர் பண்ணோம்னா பார்க்கலாம், ஆண்டவரை பார்க்கலாம், மாதாமாவை பார்க்கலாம், நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த வேசினுடைய மதுவெல்லாம் குடித்தோன்னு பார்த்தோம் இல்லைங்களா, அது மாதிரி நம்மளுக்கே தெரியாமல் எங்கேயாவது நடந்த பாவத்தை ஆண்டவர் அந்த இதில் காட்டுவார். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் நம்ம தெரியாமல் மூளை குழம்பிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தான் ஊழியக்காரர்கள் இருக்காங்க. ஊழியக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட கேட்டுக்கணும். நம்ம ஊழியக்காரங்களை மதித்தா தானே போய் கேட்குறதுக்கு, அவன் ஊழியம் பண்ணுறதுக்கும் தடையாக இருக்கும், அவன்கிட்ட போய் கேட்குறதும் கிடையாது. நம்ம ஊழியமும் பண்ணுறதும் கிடையாது. நம்ம ஊழியம் பண்ணலைனாலும் என்ன பண்ணணும், ஊழியத்துக்கு தடையாக இருக்கணும், இருக்கக்கூடாது. அதெல்லாம் ஆண்டவர் பயங்கரமாக தண்டிச்சிருவார். இது அவருடைய காரியம். ஊழியத்துக்கு தடையாக இருந்தீங்கன்னா அது மிகப்பெரிய பாவம். நம்ம ஊழியக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா அவங்கள பெருமை வர அளவுக்கு தூக்கி விடுத்து பொத்துன்னு கீழே விட்டுறக்கூடாது. அவங்க ஊழியக்காரங்கள் கெட்டு போவதும் நம்ம தான் காரணம். பிரதர் நீங்கள் இப்படி பேசுனீங்க பிரதர், அப்படி பேசுனீங்க பிரதர், அன்னைக்கு உங்கள்கிட்ட ஆண்டவர் இப்படி செஞ்சார் பிரதர், அப்படி செஞ்சார் பிரதர். ஆமாம் பிரதர், நான் இப்படி கிடக்கிறேன் பிரதர், முடிஞ்சு போச்சு. அதனால் பாராட்டு பெருமை எல்லாம் இயேசுநாதருக்கு மட்டும்தான் நம்ம கொடுக்கணும், வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அப்போ இது மாதிரி நம்ம டெய்லி நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய இந்த வாசல் படியாக இருக்கக்கூடிய கண், காது, மூக்கில் வந்து ஆண்டவருடைய ரத்தத்தை வாங்கி கழுவிட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்மளுக்கே தெரியாமல் நம்ம உடம்புல நிறைய மாற்றங்கள் நடைபெறும். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள்லாம் என்ன ஆகும், வெளியில் வரும். அப்போ கண்ணில் ஊற்றினோம்னா நம்மளுக்கு காட்சி வரும். நாக்கில் வாயில் வாங்கினோம்னா என்ன வரும், நவபாஷை வரும், அந்நிய பாஷை வரும். இப்போ காதில் வந்து ஊற்றினோம்னு வச்சுக்கோங்களேன், காதில் என்ன கேட்கும், ஆண்டவருடைய வாய்ஸ் கேட்கலாம். ஸோ இவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம எதுவுமே செய்ய மாட்டேங்கிறோம். இனிமையாவது கொஞ்சமாவது ட்ரை பண்ணி செய்ய பார்ப்போம். அடுத்து யோவான் 10வது அதிகாரம் 7வது மற்றும் 9ஆம் வசனம். அதனால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். சொல்கிறார் பாருங்களேன். நம்ம இப்போ என்ன டைட்டில் பார்த்துருக்கோம், வாசல்னை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. நான் சொல்கிறேன், நான் தாண்டா வாசல், நீ வேறு. நம்மளுக்கு எப்படி தெரியுமா, எப்போவுமே ஒரு குறுக்கு ரூட் இருந்தால் நல்லாயிருக்குன்னு யோசிப்போம், ஸ்ட்ரெயிட்டாகவே போக மாட்டோம். இந்த வாசலுக்கு போகிறதுக்கு வேறு, அங்கெல்லாம் குறுக்கு ரூட்லாம் செயல்படாது. ஸோ இவரை பிடிச்சிக்கங்க, டைம் வேறு ஆகிட்டுருக்கு, டக்குன்னு போயிடுவேன் வேணாம். நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்கு பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். அப்போ எது கர்த்தரின் வாசல்? கட்டளை. மறுபடியும் வந்துருச்சா கட்டளை. நீதினா ஆண்டவருடைய கட்டளை தான் நீதி. அப்போ கட்டளை வேற, ஆண்டவர் வேற கிடையாது. கட்டளை தான் இயேசு கிறிஸ்து, இயேசு தான் கட்டளை, வார்த்தை தான் கடவுள். எல்லாம் ஒன்றா தான் இருக்குது. இங்கிட்டு திரும்பி பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது, அங்கிட்டு திரும்பி பார்த்தாலும் ஆகும். ஆக மொத்தம் எங்கிட்டு சுற்றி வந்தாலும் யார் வந்து நிற்கிறா? இயேசு கிறிஸ்து தான் வந்து நிற்கிறார். ஏன்னா நம்ம வாழ்வில் என்ன பார்த்தோம், கட்டளை மெயின், அதான் நம்மளுக்கு வாழ்வுன்னு பார்த்தோம். கடைசியாக அந்த கட்டளை வந்து வார்த்தையாக இருந்துச்சு, வார்த்தை மனு உருவாயிருச்சு, மனு உருவு யார்? இயேசு கிறிஸ்துன்னு பார்த்துட்டோம். இப்போ இங்கே வாசல் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னாக்க, நீதியின் வாசலை திறவுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த நீதி வந்து என்னது? கட்டளை. இங்கேயும் ஆண்டவர் தான் இருக்கார். இயேசு கிறிஸ்துவை தாண்டி எதுவும் கிடையாதுங்க, உலகத்தில் ஒன்றும் கிடையாது. எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், நம்ம பலவீனம் தான் இல்லையா, நம்ம வந்து இந்த உலகத்தில் இருக்கிறனால பலவீனம். ஆனால் எங்கள் அப்பா இயேசு கிறிஸ்து வந்து ராஜா, எனக்கு ஒன்றுனா அவர் துடிக்கணும். அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி அவர் விட்டுற மாட்டாருங்க, அப்படி விட்டுற மாட்டார். அதான் சொன்னேன்ல, நம்ம பிள்ளைங்க கீழே விழுந்துட்டாலே ஐயோ அடிபட்டுருச்சுன்னு பார்க்குறோம், விட்டுருவாரா அவர்? அப்படிலாம் விட மாட்டாருங்க. நிறைய பேர் நெகட்டிவாக நிறையா நம்ம தாட்ஸை வச்சுக்கிட்டு ஆண்டவரை விட்டுடுறோம். சரி, இப்போ இந்த இடுக்கமான வாசலில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 7:13-14 பார்த்தீங்கன்னா, கேட்டுக்கு இடுக்கமான வாசல் வழியே உட்பிரவேசியுங்கள். இடுக்கம் இதிலே வந்துருச்சு, ரொம்ப குறுகலாக இருக்கும். இப்போ இந்த குறுகலாக இருக்கிறதுல வந்து இவ்வளோ பெரிய குண்டாக இருக்கிறவங்க உள்ளே போக முடியுமா? சின்ன பாதையில் போக முடியாது. அப்போ அந்த கொழுப்பு நிறைஞ்சிருக்க உடம்பு உள்ளே போக முடியாது. ஏன் உள்ளே போக முடியாதுன்னா, அவ்வளோ கொழுப்பு இருக்குது உள்ளுக்குள்ளே. அப்போ ஒல்லியாக இருக்கிறவன் ஈஸியாக போயிடுவான். ஏன் அந்த வாசலுக்குள்ளே ஈஸியாக போகிறான்? அவன்கிட்ட அந்த கொழுப்பு இல்லை, அதனால் ஃப்ரீயாக போயிடுறான். சேம் அதே தான் இங்கே. நம்மளுக்குள்ளே அந்த பாவம், இந்த தேவையில்லாத விஷயங்கள், பொறாமை, அகங்காரம், இந்த காம பாவம் கூட ஏதோ ஆண்டவர் மன்னிச்சிருவான்னு வச்சுக்கோங்களேன். இந்த நான்கிற அகங்காரம் இருக்கே,
நான் தான். என்ன நான் தான்? நீனா நடந்தியா? நீனா பண்ணியா? உனக்கு நீ பிறந்தோடனே உனக்கு ஊட்டி விட்டது, சாப்பாடு கொடுத்தது உங்கள் அம்மா. நீ நடக்க பழகி கொடுத்ததா வீட்டில் அம்மா அப்பா. உன்னை ஸ்கூலில் படிக்க வச்சு ஃபீஸ் கட்டினது அப்பா அம்மா கட்டியிருப்பாங்க. உன்னைய நல்ல கல்யாணம் எல்லாமே மற்றவங்கள்ட்டே இருந்துட்டு நான் ஏங்க நம்ம சொல்கிறோம்? அப்படி சொல்லக்கூடாது. அது ஆண்டவர் ஒருத்தர் மட்டுமே தான் நான், அவர் ஒருத்தர் மட்டுமே தான் ஐ ஆம். அதுக்கு மட்டும்தான் நம்ம மதிப்பு மரியாதையும் கொடுக்கணும். நம்மளுக்குரிய மதிப்பு மரியாதையை நம்ம எடுத்துக்கக்கூடாது, அவருக்கு தான் கொடுக்கணும். ஸோ பெருமை மட்டும் ரொம்ப மோசமானதுங்க. நாங்கிறது ரொம்ப மோசமானது. இருந்தோம்னா ஆண்டவர் நம்மளுக்குள்ளே வரவே மாட்டார். அதை தூக்கி எறிஞ்சிடலாம், வேணாம், எதுக்கு நம்மளுக்கு அது? அப்படி இருந்து என்ன பண்ண போகிறோம்? திடீர்னு ஒரு நாள் போய் சேர்ந்துருவோம், பரலோகத்துக்கு போக முடியாது நம்மளால். அதனால் பெருமை அகங்காரத்தை விட்டுருவோம். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இதை பாருங்களேன், அதுவும் என்ன சொல்கிறாரு? இந்த ஜீவனுக்கு போகிற வாசல் ரொம்ப கஷ்டன்றார். இடுக்கம்னா என்ன அர்த்தம்? கஷ்டம். அது ரொம்ப நெருக்கமுமாய் இருக்குது, அதை கண்டுபிடிக்கிறவங்க யார்? கொஞ்சம் பேர் தானா. எல்லாராலையும் அந்த பரலோகத்துக்கு போக முடியாதுங்கிறத, அந்த வழியை கண்டுபிடிக்க முடியாதுங்கிறத இங்கே மறைமுகமாக சொல்லியிருக்கிறார். அப்போ நம்மளுக்கு இங்கே ஆண்டவர் இன்றைக்கி வர வச்சுருக்காங்கன்னா நம்மளாம் பாக்கியம் பெற்றவர்களா இல்லையா? எவ்வளோ பேர் நினச்சாங்க, எனக்கு தெரியும் நிறையா பேர் இங்கே வரணும்னு விருப்பப்பட்டாங்க, அவங்களால வர முடியல. அடுத்து பார்த்திங்கன்னா லூக்கா 13ஆம் அதிகாரம் 24வது வசனங்கள். இதில் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். மறுபடியும் அதான் சொல்கிறார். அந்த கஷ்டமான பாதை தாங்க, அதுக்குள்ளே நுழைங்க. அதுக்குள்ளே நுழைஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாயிரும். நீ ஃபஸ்ட்டு உள்ளே நுழையிறது தான்ப்பா கஷ்டம். அவர் சொல்கிறார், டே வாடா, நீ இதுக்குள்ளே வர்றது தான் கஷ்டம். வந்துட்டீன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். உனக்கு எல்லாத்தையும் தர. என்ன வேணும் இந்த உலகத்தில்? உனக்கு எல்லாத்தையும் தருவார் ஆண்டவர். எல்லாத்தையும் என்ன பண்ணுவார்? கொடுப்பார். ஸோ அதில் எல்லாராலையுமே அந்த வாசலுக்குள்ளே போக முடியாது. மறுபடியும் அதான் சொல்கிறாரு. அடுத்து மத்தேயு 5வது அதிகாரம் 10-12 வசனம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய் சொல்வார்கள், ஆனால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்புறுத்தினாங்க. பாவங்க அந்த தீர்க்கதரிசிகளை. ஆண்டவருடைய சீடர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்க எல்லாரையும் பாருங்களேன், கொடுமையான சாவு தான் வந்திருக்கும். ஆனால் நம்ம இவ்வளோ ஜாலியாக இருந்துக்கிட்டு இல்லாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு திரிகிறோம். ஊழியத்துக்கு பண்ண சொன்னாலும் என்ன சொல்கிறோம்? பயமாக இருக்குது, நம்மளாலாம் வரமாட்டோம். பயமாக இருக்குங்கிறத விட நம்மளுடைய சொஃபஸ்டிகேட்டட் லைஃப் போயிடும். இதுக்கே தெரியணுமே, இதுக்கே போகணுமே, ஒரு இடத்துக்கு போகணும், நான் பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஒய்ஃபோட ஸ்பெண்ட் பண்ண முடியாது, நான் இந்த கடைக்கு போக முடியாது, இது வாங்க முடியாது, அது வாங்க முடியாது, என் லைஃப் போயிடும்ட்டு ஆண்டவரை பார்க்குறதே கிடையாது. அப்படிலாம் இல்லை. இப்போ இது என்னன்னா, நம்ம இப்போ ஆண்டவரை தேடுறோம். அதான் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களது. இப்போ நம்ம நீதியை தேடிக்கிட்டு இருக்கப்போ என்ன ஆகும்? கொஞ்சம் கஷ்டம் வரும், கட்டாயம் வரும். நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறப்ப குடுன்னு வேகமாக போய்கிட்டே இருக்கும். ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம ஃப்ரெண்டோட ரொம்ப க்ளோஸாக இருந்தோம். அவன் எங்கே இவ்வளோ தூரம் போவான், திருப்பி போகமாட்டான் வரமாட்டான்னு நம்மளை என்ன பண்ணோம், நம்மளுக்கே தெரியாமல் காலில் ஒரு கயிறு கட்டிடுவான். அந்த கயிறு கொஞ்சம் லூஸ் விட்டிங்கன்னு வச்சுங்களேன், எவ்வளோ தூரம் வருமோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ஃபாஸ்ட்டாக ஓடலாம். அப்படி கட்டி விட்டு நம்மளை நம்ம என்ன நினைப்போம், அவனை ஏமாத்துற நினைப்பான். ஆனால் அவன் நம்மளை விட கில்லாடி, நம்மளை ஏமாத்தான். காலில் நம்மளுக்கே தெரியாமல் கயிறை கட்டி கொஞ்சம் லூஸ் விட்டுருவான். போவோம், நல்லா இருக்கேன்னு வேகமாக ஓடிக்கிட்டே போயிட்டே இருப்போம். போய் அந்த கயிறுடைய டிஸ்டன்ஸ் முடிஞ்சோடனே பொத்துன்னு கீழே விழுந்துருவோம். கீழே விழுந்து எந்திரிக்க மாட்டோம். கீழே விழுந்தோன்னே என்ன தெரியுமா சொல்லுவோம், நான் ஆண்டவருக்காக தானே இவ்வளோ தூரம் வந்தேன், ஆண்டவருக்காக தானே ஓடி வந்தேன், ஆனால் ஏன் எனக்கு இப்படி நடக்குது?
முறுமுறுக்க ஆரம்பிச்சிடுறது. அதெல்லாம் ரொம்ப தப்புங்க. ஆண்டவரை முறுமுறுத்துறாதீங்க. அப்போ அப்படி ஒருத்தவங்க முணுமுறுத்து போயிடுறாங்க. இல்லை இவன் கீழே விழுந்து எந்திரிச்சாலும் பரவாயில்ல, எனக்கு என் தகப்பந்தான் முக்கியம், அவர் தான் முக்கியம்னு எந்திரிச்சு ஓடுறான்னு வச்சுக்கோங்களேன். சுற்றி இருக்கவங்க எல்லாம் அவனை பற்றி கேவலமாக பேசுகிறது. உலகம் ரொம்ப ரொம்ப மோசமானதுங்க. வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாதையும் ஏசும்னு சொல்லும் பார்த்தீங்களா, அது மாதிரி ரொம்ப மோசமான உலகம். நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களை குத்தி காட்டிக்கிட்டே இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி கிடையாது. அவர்கிட்ட போய் நின்னீங்கன்னா என்ன தேவையோ அதை அவர் செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அப்போ என்ன ஆகும், சுற்றி இருக்கிறவன் உன்னை திட்டுவான். இப்போ நம்ம கூட பரவாயில்லைங்க, கிறிஸ்டின் ஃபேமிலியிலேருந்து ஆண்டவருக்குள்ளே வந்துட்டோம். இந்த புறவினத்துலேருந்து பாவம் ஏதோ ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு கன்வெர்ட் ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பசங்க வீட்டில் அவங்களாம் படுற கஷ்டம் எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க வீட்டிலலாம் திட்டுவாங்க டெய்லி. இவனுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு, ஏற்றுக்க மாட்டாங்க, அவனை திட்டிக்கிட்டு அப்பா திட்டுவாங்க, அம்மா திட்டுவாங்க, வீட்டில் எல்லோரும் ஒதுக்கி வச்சுருவாங்க. அவன் ரொம்ப கஷ்டத்தை துன்புட்டு அப்படியே அவன் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரை தேடி அது மாதிரி நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் இருக்கிறாங்க அந்த மாதிரி. அப்படி அவங்க நிறைய துன்பங்கள் கஷ்டங்கள் அனுபவிப்பாங்க. அதை தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நீதி நிமித்தம் துன்புறுத்தப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவங்களுக்கு என்ன பண்ணுவான், நிச்சயமாக உண்டு. பரலோக ராஜ்யம் யாரோடைய தான்? இந்த மாதிரி துன்புறுத்து கஷ்டப்படுறவங்களுக்கு தான் உண்டு. அப்போ நம்ம கஷ்டப்படுறது நல்லதா கெட்டதா? கஷ்டப்பட முயற்சி பண்ணுங்க. பரவாயில்ல, கஷ்டப்படுவோமே. கஷ்டப்படுறதுனால என்ன? பொழுதுனைக்கு இப்படியே கஷ்டப்படாமல் நலுங்காமல் போயிடணும்னா போயிட முடியுமா? இப்போ ஒரு இடத்துக்கு போகணும், இங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் போகணும், அந்த ஊருக்கு பஸ் ஃபெசிலிட்டி இல்லை, எந்த ஃபெசிலிட்டி இல்லை, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியே இல்லை. ஆனால் நம்ம கட்டாயம் நம்மளுடைய தேவை அங்கே இருக்குது. வேலைன்னு எடுத்துக்கோமே, நம்மளுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருச்சுன்னு வச்சுக்குவோம், உங்களுக்கு கரெக்டாக அந்த ஏரியாவில் போட்டுடுறாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், டிரான்ஸ்போர்ட்டாவது மண்ணாங்கட்டியாவது குடுன்னு ஓடுவோம். ஏன்னா நம்மளுக்கு பணம் சம்பாதிக்கணுன்ற மைண்டில், குடும்பத்தை காப்பாற்றணுன்ற மைண்டில், பிள்ளைகளை படிக்க வைக்கணும் மைண்டில் ஓடுறோம். ஆனால் இந்த மைண்டை நம்ம பரலோகத்தில் செலுத்தணுங்க. என்ன தான் கஷ்டம் வந்தாலும் இந்த கஷ்டத்துலலாம் பரவாயில்ல, ஆண்டவர் எனக்கு நன்மையாக மாற்றுவார்னு சொல்லிக்கிட்டே போங்க. அருமையான தகப்பனுங்க. இந்த மாதிரி ஒரு தகப்பனை வாழ்க்கையில் நம்ம பார்க்கவும் முடியாது, இனி பார்க்க போகிறதும் கிடையாது. அவரை தாண்டி எதுவுமே கிடையாது. அவர் தான் எல்லாம் வல்லவர், எல்லாம் அவருக்கு கீழே தான். இப்போ இப்படி சொல்லுவோமே, ஒரு ராஜா இருக்கிறாரு, ராஜா கிட்ட போய் அவருக்கு ஏதாவது நம்ம வாங்கிக்கணும்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அவர்கிட்ட இருந்து நம்ம பரிசு வாங்கணும், ஏதாவது போகணும் அப்படின்னு நினச்சி போய் அவர்கிட்ட போய் நிற்கக்கூடாதுங்க. அவருக்கு ராஜாவுக்கு அந்த ஊரே என்ன ஆகும், அவருக்கு தான் சொந்தம் இல்லையா? அந்த ராஜாங்கிறவர் ஒரு ஊரையே ஆண்டுகிட்டு இருக்கவர், அவருக்கு தான் அந்த ஊரே சொந்தம். ஆனால் நம்ம அவர்கிட்ட போய் எனக்கு ஏதாவது சாப்பாடு போடுங்க, இது போடுங்கன்னு மக்கள் போய் கேட்பாங்க. அப்படி கேட்கக்கூடாது. ராஜாவை சொந்தமாக்கிக்கணும். ராஜாவை சொந்தமாக்கிட்டா, ராஜாவுடைய பிள்ளை ஆகிட்டா, அந்த ஊரே என்னது நம்மளுக்கு சொந்தமாக இல்லையா? அதை நம்ம யோசிக்கவே மாட்டோம். இவ்வளோண்டு எய்ம் பண்ணுறது, பெருசாக எய்ம் பண்ணுங்க, சின்னதாக எய்ம் பண்ணாதீங்க என்றைக்குமே. ஆண்டவர் பெரியவர், அவரை மட்டுமே பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா எபேசியர் 6:12, இதில் இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, மாம்சம்னா இந்த உடலோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஐயோ, நம்ம இந்த உலகத்தில் எய்த்த வீட்டுக்காரனுடைய சண்டை போட முடியல, பக்கத்து வீட்டுக்காரனே சண்டை போட முடியல. எனக்கு பயமாக இருக்குது பிரதர், வேணாம் பிரதர், இவங்க எப்படி எங்கெங்கேருந்து வர இந்த பொல்லாத ஆவிகள்ங்கிறாங்க. நான் இனிமேல் நைட்டு பக்கத்து சந்து கூட பார்க்க முடியாது போல், இருட்டில் இவங்க ஆட்டையை போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, நம்மளை செத்து போயிடுவேனே. செத்து போவோம். என்னப்போ எங்கே போவோம்? செத்து போனால் ஆண்டவர்கிட்ட தான் போவோம். எல்லாருக்கும் நிச்சயமாக மெட்டீரியல் கன்ஃபார்ம், சாகாமல் யாருமே பரலோகத்துக்கு போக முடியாது. அது எப்போ செத்தா என்ன, ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணிட்டு சாவோம். அது நம்மளுக்கு பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரு வழி வகுக்கும். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு ஊழியமும் பரலோகத்தில் எழுதப்படும். உங்களுக்கு அது பரலோகத்திற்கு பிரவேசிப்பதற்காக ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மறவாதீர்கள். அதனால் சும்மாவாவது ஆண்டவரை பற்றி சொல்லிக்கிட்டு இருங்க. யார்கிட்டையாவது சும்மாவாது. வீட்டில் நம்ம எல்லாம் இப்போ ஹவுஸ் ஒய்ஃப் இருப்பாங்க, வீட்டில் நிறையா பேர்
அப்படி இருக்கிற சமயத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சும்மா வார்த்தை சொல்லி ரொம்ப நீங்கள் பைபிளெல்லாம் பேச வேண்டாம், அவ்வளோலாம் நம்ம வந்து ரொம்ப நல்லவங்க கிடையாது. பைபிள் பேசுகிற அளவுக்குலாம் நான்லாம் ரொம்ப அயோக்கியன். ஏதோ எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு, இந்த சான்ஸில் வந்து நம்ம எல்லார்ட்டையும் ஃபேமஸ் ஆகிட்டு போய்க்கலான்னு வந்துருக்கிறேன். நீங்கள் அப்படி மட்டும் நினச்சிடாதீங்க. அதாவது சும்மா ஒரு சின்ன வார்த்தை சொன்னாலே போதும், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் நம்ம உண்மையாக உணர்ந்து சொன்னோம்னா அந்த வார்த்தை அவங்கள போய் கிரியை செய்யும். ஏன்னா அவன் லூசு பணம் மாதிரி இப்படி இருப்பான், திடீர்னு இயேசு நல்லவர்னு சொல்கிறானே, அந்த இயேசு யார், எங்கே இருக்கார், எதிர் வீட்டில் குடியிருக்கிறாரா இல்லை 4வது தெருவில் இருக்காரா, நம்ம தேடி பார்ப்போம், நம்ம தேட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதான் ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணோம்னா பரலோகம் நம்மளுக்கு நிச்சயமாக கிடைக்கும். சரி, இங்கே பாருங்களேன், இந்த துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிகளோடும் வான்மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ இந்த வாழ்வுக்கு போகும் வாசலில் நீங்கள் நுழைஞ்சிங்கன்னா இவ்வளோ பெரிய போராட்டம் இருக்கும். உலக போராட்டம் கிடையாது, இது வேறு போராட்டம். இது நம்மளை வந்து கட்டாயம் நம்மளை இவங்களோட சண்டை போடுற நிலைமைக்கு கொண்டு வரும். அப்போ அந்த வாசலுக்கு நம்ம போக வேண்டாம், திரும்பி போயிடலாமா? என்னங்க எல்லாம் தூங்குறீங்களா? ஒன்றுமே பதில் வர மாட்டேங்குது. பரவாயில்ல, சந்தோஷம். அதுக்காக நம்ம போய் பின்வாங்கிடக்கூடாது. அடுத்தடுத்து வசனம் வரும் பாருங்களேன் பின்னாடி. திருவெளிப்பாடு 12:17 அதிகாரம். அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரியின் மேல் கோபம் கொண்டு, யார் மேலே? இந்த ஸ்திரீனா யார்? நம்ம அம்மா. மாதான் மண்டையில் அடித்த மாதிரி பேர் சொல்லாதீங்க. உங்களை பேர் சொல்லி கூப்பிட்டா உங்களுக்கு பிடிக்குமா? சோபியா இங்கே வா, நீங்கள் ஒரு 60-70 வயசு இருக்கீங்க, சோபி இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்குமா? இருக்காதா? மாதா அம்மான்னு சொல்லுங்கள். எப்படி சொல்லணும்? அம்மான்னு கூப்பிடுங்க. அவங்க அம்மா தானே நம்மளுக்கு. கூப்பிட்டிங்கன்னா வந்துடுவாங்க அவங்க. அம்மான்னு கூப்பிடுங்க, அது ரொம்ப உங்களுக்கு பிரியமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களுமாயிருக்கிற அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடைய யுத்தம் பண்ண போயிற்று. அப்போ நம்மலாம் யார்? தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்கள், ஆண்டவருடைய கற்பனைகளை நம்ம ஃபாலோ பண்ணுறவங்க. நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ இல்லையோ, அதை வந்து அப்படியே 100% ஃபாலோ பண்ண முடியலைனாலும் நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அப்படி தானே நம்ம? இல்லை முயற்சி செய்யாமலே இங்கே வந்திருக்கிறோமா? கொஞ்சம் நம்மளால், ஆனால் முயற்சியே ஒவ்வொரு நாள் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஓகே, இந்த வருஷம் முடிச்சிடும். அதனால் இந்த வலு சர்ப்பமும் நம்ம மேலே கோபமாக இருக்கும். இதெல்லாம் எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்னா, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு எங்கே போவான்? ஓடி போயிடுவான். புரியுதுங்களா? ஏதாவது கடைசியில் இருக்கவங்களாம் கேட்குதா எல்லாருக்கும்? ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்போ நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிந்து என்ன பண்ணணுமா? இப்போ சொன்னோம் இல்லையா, அந்த இதுக்கு முன்னாடி வசனங்களில் பார்த்ததுடைய வலு சர்ப்பம், அந்த வானத்தில் இருக்கக்கூடிய துரைத்தனங்கள், அந்த அசுத்த ஆவிகள், இதற்கெல்லாம் நம்ம எப்படி நிற்கணும்? எதிர்த்து நிற்கிறப்ப நம்மளை விட்டு ஓடிடுவான். போக மாட்டான்ல. எப்படி? நடந்து போக மாட்டான். எப்படி போவான்? ஓடிடுவான். ஸோ இதை வந்து நம்ம பண்ணணும். இப்படி தான். ஸோ ஆண்டவருடைய கட்டளையை கடைபிடிக்கிறப்ப இந்த வாசலில் போகிறப்ப இப்படி ஒரு போராட்டமாக நிறையா இருக்கும். அதை நம்ம பார்த்துக்கணும். சரி, கடைசி ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். சரி, இப்போ இந்த போராட்டத்தெல்லாம் நம்ம எப்படி டேக்கிள் பண்ணுறது இல்லையா? கட்டளையை கடைபிடிக்கிறோம், போராட்டம் வரும். ஃபஸ்ட்டு என்னது? வாழ்வு பார்த்தோம், வாசல் பார்த்தோம், என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு பார்த்தோம். அந்த பிரச்சனையை நம்ம எப்படி டேக்கிள் பண்ண போகிறோம்? ஒரு 5 மினிட்ஸ் முடிச்சிடலாம். எபேசியர் 6:13-17 வரைக்கும். ஆகையால் தீங்கு நாளைகளே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தை செய்து முடித்தவர்களால் நிற்கவும் திராணியுள்ளவராகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சர்வாயுத வர்க்கத்தையும்னா என்னது? வெப்பன்ஸ், ஆண்டவருடைய படைக்கலன்கள். ஆண்டவருடைய படைக்கலன்களை வாங்கிக்கணுங்க. சண்டைக்கு போகிறோம், கத்தி எடுக்காமல் சும்மா இந்த ஒரு சொல்லுவாங்கள்ல,
முடிவெட்ட போனவன் எதுவுமே கையில் எடுக்காமல் போனான்னு ஒரு பழமொழி இருக்கும் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நம்ம சண்டைக்கு போகிறோம், கையில் எடுக்காமல் ஏதாவது போனால் என்ன ஆகும், நடக்குமா ஏதாவது? ஸோ அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டு இந்த சர்வாயுதங்கத்தை அவருடைய படைக்கலன்களை வாங்கிக்கணும். அப்போ வாங்கிக்கிறதுக்கு நம்மளுக்கு தகுதி வேணும் இல்லையா? தகுதி இருந்தால் தான் அதெல்லாம் கிடைக்கும். சும்மாலாம் கொடுக்க மாட்டார் ஆண்டவர், நீ கேட்டோன்னே கொடுக்க மாட்டார் நம்ம. அப்போ அந்த தகுதியை எப்படி வளர்த்துக்கிறது? அதுதான் ரத்தம். சொன்னேன் இல்லையா, அந்த கண்ணில் ஊற்றுங்க, காதில் ஊற்றுங்க, வாயில் ஊற்றுங்க, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஊற்றுங்க. அவருடைய திருவிழாவில் கொடுக்கக்கூடிய ரத்தத்தையும் தண்ணீரையும் கேட்டு மன்றாடுங்க. ஒவ்வொரு நாளும் காலைல எந்திரிச்சு படுக்கையில் விட்டு அப்படியே கண்ணு முழிச்சு கேளுங்க, கொடுப்பார். இதை விட இன்னும் என்னன்னா, அதிகாலை ஜெபம் கேட்கப்படும். நம்ம நிறைய இடத்துல கேட்டிருக்கோம், பைபிளில் வாசிச்சிருக்கோம். ஆனால் நம்ம செய்ய மாட்டோம். அட்லீஸ்ட் ஒரு 4 o'clock to 6 o'clock டெய்லி ப்ரேயர் பண்ணி பாருங்களேன், நிறைய சேஞ்சஸ் கிடைக்கும். நான் அப்படி தான் மாற்றத்தை ஃபீல் பண்ணுறேன். கட்டாயம் ஆண்டவர் கொடுப்பார். அடுத்து பாருங்களேன், சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயுதம் என்னும் பாதரட்சத்தை கால்களிலே கொடுத்தவர்களாயும். சத்தியம்னா என்னது? கட்டளை. ஆண்டவருடைய கட்டளையை அறையில் கட்டினவர்களாகும். எப்போவும் நம்ம கட்டளையை நம்ம என்ன பண்ணியிருக்கணும், நம்மளோட இடுப்பில் கட்டியிருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நீதி, அதுவும் கட்டளை தான். ஆண்டவருடைய நீதியை நம்ம மார்க் அவசமாக, அப்போ இந்த சோல்ஜர்ஸ் போட்டிருப்பாங்க இல்லையா, ஒரு ட்ரெஸ் மாதிரி, அதாவது கத்தி குத்துனாலோ இந்த புல்லட் ப்ரூஃப் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதான் மார்க் அவசம். ஸோ அதை நம்ம நெஞ்சில் வச்சுக்கணும். ஆண்டவருடைய நீதி எங்கே வச்சுக்கணும்? நெஞ்சில் வச்சுக்கணும். சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயுத்தம் என்னும் பாதரட்சத்தை கால்களை தொடுத்தவர்களாயும். ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நம்ம பொறுமையாக தாழ்ச்சியாக எடுத்து சொல்லணும். அடுத்து பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். அப்போ பாருங்கள், என்னது அக்னியாஸ்திரங்கள்? பொல்லாதவன் அக்னியாஸ்திரம் என்னது? அக்னினா என்னது? ஃபயர். எஸ், அப்யூஸ்லி ஃபயர். அந்த ஃபயரை நம்ம மேலே போடுவானா? ஏற்கனவே போட்டாங்க, அதனால தான் நம்ம இப்படி இருக்கோம். அப்போ அந்த படைக்கலன், அந்த இது என்ன சொன்னார்? கேடயம். இந்த கேடகத்தை பிடிச்சிக்கணும். அப்போ பிடிச்சிக்கிறப்ப ஃபயர் வந்தாலும் என்ன பண்ணும்? அந்த கேடகம் என்ன பண்ணிடும்? பிளாக் பண்ணிடும், நம்ம மேலே வராமல் பிளாக் பண்ணிடும். ஸோ அப்போ அந்த கேடகத்தை வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அடுத்து ரட்சணியம் என்னும் தலை சீராயவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இது ரொம்ப முக்கியம். கலாத்தியர் 5:22-23 ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோத பிரமாணம் ஒன்றுமில்லை. இதெல்லாம் நம்மள்ட்ட இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். இது ஆவியானவருடைய என்னது? கனி. ஒரு மரம் நடுறோன்னா அந்த மரம் கனி கொடுக்கணும் இல்லையா? இப்போ ஆவியானவரை நம்ம வாங்கிட்டோம்னா நம்மள்ட்ட இருக்க அந்த ஆவியானவர் இத்தனை வகையில் வெளிப்படணும். அன்பு வெளிப்படணும், சந்தோஷமாக இருக்கணும். நம்ம எங்கே அன்பு வெளிப்படுத்துகிறோம்? சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம். ஃபேமிலிலையும் சண்டை, வெளியிலையும் சண்டை. நீ பெரிய, அதான் ஐங்கிற ஒரு வார்த்தை தாங்க நம்மளை பெரிய சண்டையில் கொண்டு போய் விடுது. எல்லா பிரச்சனைகளையும் கொண்டு வருது. நான் பெரியவனா, நீ பெரியவனா. பக்கத்து வீட்டுக்காரனுடைய அதே தான் சண்டை. வேலைக்கு போகிற இடத்துல அதே தான் சண்டை. நம்மளுக்கு மேல் அதிகாரி ஏதாவது சொன்னாங்கன்னா, நீ பெரிய ஆளா, நீ போஸ்டிங்கில் இருக்கான்னு பேசுகிறியா? ஐங்கிற கான்செப்டை மட்டும் தயவுசெய்து மண்டையிலேருந்து தூக்கி எடுத்து போட்டுருங்க. ஆண்டவர் மட்டும்தான் ஐ, வேறு யாரும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு குணங்களை நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து ஆவியின் கனிகளை மன்றாடுங்க. ஆண்டவர்கிட்ட ஆவியின் கனிகளை எனக்கு கொடுங்க ஆண்டவர். அப்போ இந்த குணங்கள்லாம் வச்சுட்டோம்னா அந்த யாரை போராடலாம்? அந்த துரைத்தனம், இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதுங்களை இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம போராடலாம். இது பாருங்களேன், சகரியா. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. நம்மளுடைய பலத்தினாலும் கிடையாது, நம்ம ஜெய்ஜாண்டிக்காக இருக்கோம் பார்த்தீங்களா, அதனாலும் கிடையாது, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம ஆள் நல்லா புஷ்டியாக இருக்கும், இவங்களெல்லாம் போய் சண்டை போட்டு ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ண முடியாது. அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆண்டவருடைய ஆவி. அப்போ ஆண்டவருடைய ஆவியை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அப்படியே வச்சுக்காதீங்க, அதை செயல்படுத்துங்க. ஓகே, அதான் இந்த ஆண்டவருடைய ஆவியை நம்ம வாங்கிக்கிட்டு அந்த ஊழிய பாதைக்கு நம்ம கடந்து செல்ல முயற்சி பண்ணணும் கட்டாயம். ஏன்னா
ஊழியம் தாங்க நம்மளுக்கு மீட்பு. இப்போ நம்ம வந்து ஆவி வாங்கிட்டோம், ப்ரேயர் பண்ணுறோம், இப்படியே இருக்கோம்னா ஆண்டவரை பற்றி 4 பேருக்கு சொல்கிறப்ப 4 பேர் ஆண்டவருக்குள்ளே வருவாங்க. அவங்கள வரதோடு மட்டும் இல்லாமல் ஆண்டவரே அவனுக்கு ஏதாவது சொல்லுங்க கேட்க கேட்க நம்மளுக்கு நிறைய வரங்கள் கொடுப்பார். அப்போ அவனை ஆவியில் எப்படி வளர்க்குறதுக்குன்னு இது மாதிரி ஒரு நல்ல மனுஷன் இருந்தாருங்க. ஆனால் இப்போ உயிரோடு இல்லை, ரொம்ப ஃபீல் பண்ணுறோம். உண்மையில் அவர் ரொம்ப நல்ல மனுஷன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. தேங்க்யூ ஜீசஸ்.